கைஸ் இன்னைக்கான ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோன்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேக வேகமாக குக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சி போடுறது அதை பிடிச்சி போடுறதுன்னு அந்த அளவுக்கு ரொம்பவே பரபரப்பான ஒரு குக்கிங் தான் நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வேக வேகமாக அதை பேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வண்டி வச்சிருப்பாங்க, அதில் இடத்த கொண்டு போய் செட் பண்ணுவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா டெலிவரி தான் பண்ண போகிறாங்க. அந்த வேலைக்கு அவங்க பாட்டுக்கு ஹெல்மெட்லாம் தூக்கி மாட்டி கிளம்பிட்டே இருப்பாங்களா. அந்த டைம் பார்த்துட்டு இன்னொருத்தவங்க அவங்க வருவாங்க. ஒரு லேடி வந்து கேட்பாங்க, இவங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, அந்த மாதிரி நீ இப்போல்லாம் காய்கறிலாம் கட் பண்ணிடல, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சமைக்க போகும்போது எனக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும்ல. நீ என்ன கொஞ்சமாக கட் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க, நான் என்ன உனக்கு சும்மாவா வேலை வாங்குறேன், உனக்கு பணம் கொடுக்குறேன்ல, அதாவது உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்ல, அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்க பேசுறது எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்க அவங்க பாட்டுக்கு சமைப்பாங்க, பாட்டுக்கு அதெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ணுறதுக்காக வேக வேகமாக போயிட்டே இருப்பாங்க. வண்டியை வந்து வேகமாக ஓட்டிட்டு போகிறதுனால பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இஷ்டத்துக்கு பூந்து பூந்து ஓட்டிகிட்டே இருப்பாங்களா. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த டிராஃபிக் போலீஸ் இருக்கார்ல, அவர் ஸ்டாப் பண்ணிடுவார். நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை நான் அவசரமாக போயிட்டு இருக்கேன், அதனால தான் இப்படி பண்ணணும்னு உன்னை பல தடவை வார்ன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை வந்து நீ மீறாத அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறதோட நேற்று நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை, இன்றைக்கி தான் அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கு இடையிலேயே வந்து கஸ்டமர் வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நான் வந்துட்டே இருக்கேன், கால் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட பேசவே நான் கீழே தான் நின்றுட்டு இருக்கேன், ஏதோ மாடி ஏற போகிறேன் அப்படிலாம் போய் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க இன்னும் ரோட்டில் தான் நின்றுட்டு அந்த டிராஃபிக் போலீஸ் கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. அவரும் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு, இது மாதிரி நீ இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்து அப்படின்னா வந்துட்டு அப்புறம் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவார். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வேணா நான் வேணா ஃபைன் கட்டுறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேண்டாம், இதுக்கு மாதிரி நீ செஞ்சு நான் தான் ஃபைன் கேட்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். நீங்கள் ரொம்ப நல்ல ஆஃபீஸராக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி கிளம்பு, இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களை வான் பண்ணவொன்னே ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இப்போ நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு டாக்டராக காட்டுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு வருவார். வந்தவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல மருத்துவம் பார்க்குற ஒரு ஃபேமிலி இருந்திருப்பாங்க முன்ன காலத்தில், அவங்களோட கடைசி வாரிசு வந்து இப்போ இருக்காளா இல்லையா அப்படின்றது ரொம்ப நாளாக அவங்க தேடிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க இயற்கை முறை மருத்துவத்தை வந்து பார்த்துட்டு இருப்பாங்களா. ஸோ அதுக்கான அந்த என்ன தான் அவங்க இப்போ என்ன கண்டிஷனில் இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. இப்போ உள்ள அந்த கடைசி தலைமுறை அவங்க அந்த மருத்துவத்தை பார்க்காட்டி கூட அவங்க அந்த ஜீனில் கூட அந்த வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம இப்போ அந்த இயற்கை மருத்துவத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பிரபலமான ஒரு மருத்துவ குடும்பம் வந்து இருந்திருக்காங்க, அவங்களோட கடைசி வாரிசு இருக்காங்க. ஸோ அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த டாக்டர் வந்து அந்த வேலையை பார்த்துட்டே இருந்திருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து அதை வந்து இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கொடுக்கவும், நீ உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி இப்போ இந்த டாக்டர் வாங்கி பார்ப்பாரு. நடந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னொருத்தர் வருவார். அவர் என்ன சொல்வாருன்னா, இப்போ நீங்கள் தேடிட்டு இருக்க அந்த கடைசி வாரிசு வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்வார். இப்போ இவருக்கு புரியவே புரியாது. 2 பேரும் சொல்கிறீங்க, யார் உண்மையான கடைசி வாரிசுன்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டாக்டர் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துகிட்டே இருப்பார். இதுக்கிடையில் ஹீரோயின் வந்து வந்துட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோ இருக்காருல்ல, அவரும் வந்துட்டு இந்த டாக்டரோட பையனாக தான் ஹீரோ இருப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பையனுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருப்பார். நீ வந்துட்டு கண்டிப்பாக இப்போ வந்து கூப்பிட்டு ஏதாவது கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, அதுக்கு நல்லா நீ பதில் சொல்லிட்டுனா கண்டிப்பாக நீயும் வந்து ஸ்டூடெண்ட்டாக ஆகிடலாம், அதுக்கப்புறம் நீ நல்லா படித்து டாக்டர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் எவ்வளோ படிச்சுக்கிட்டே இருப்பார், அது மண்டையில் ஏறவே ஏறாது. சொல்லணும் அப்படின்னா இந்த பையனை தான் வந்துட்டு இதுதான் கடைசி வாரிசு அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தலான்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சவங்கலாம் வந்து பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, நீ வந்து ட்ரெஸ் எல்லாம் சரியாக போடல, நான் என்னோட கோட்டை நீ போட்டுக்கோ அப்படி இப்படின்னு அவருக்கு கழட்டி கொடுத்துருப்பாரு. அவர் போட்டு வரும்போது, என்னோட கோட்டு வந்து உனக்கு கரெக்டாக தான் இருக்குது, நீ போய் கரெக்டாக ஆன்சர் பண்ணுன்னு சொல்லணும்னு அவர் படித்ததையே படிச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு மறந்து போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு வந்துருவாங்களா. அப்போ இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, அவர் தான் சாப்பாடே ஆர்டர் போட்டிருப்பாரு, சாப்பாடுன்னு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், சாப்பிட்டுட்டு நம்ம போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிப்பாங்க. சரி நீ படிச்சுட்டு நீ ப்ரிப்பேர் பண்ணு, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். ஹீரோ இறங்கி வருவார். அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேகமாக வருவாங்களா. உடனே ஹீரோ வந்து சாப்பாடை வாங்க மாட்டேன்னு சொல்வார். என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, சாப்பாடு வந்து சூடாக தான் இருக்குது, இதை மட்டும் கேன்சல் பண்ணாதீங்க, வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எவ்வளோ சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வாங்கிக்கவே மாட்டார். இதே நேரத்தில் பார்த்தோன்னா அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு 2 டெலிவரி வந்துச்சு, அதில் நான் உங்கள் டெலிவரியை தான் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு கொண்டு வந்தேன், ஸோ ப்ளீஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுக்கு நடுவுலேயே இன்னொரு டெலிவரி அதாவது ஆர்டர் போட்டு யாரும் கால் பண்ணுவாரா. அவர்கிட்ட ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, வந்துட்டு தான் இருக்கேன், உங்கள் வீட்டு கீழே தான் இருந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு டெலிவரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடியே அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க ஃபோனில். இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு, இப்படி தானே நீ என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னது எல்லாமே பொய்யா இருக்கும், இப்போ என் முன்னாடியே இருந்துக்கிட்டு இன்னொரு கஸ்டமர்கிட்ட இவ்வளோ போய் சொல்கிறேன்னா என்கிட்ட மட்டும் நீ உண்மையை தான் சொல்கிறேன்றது எப்படி நான் நம்ப முடியும், அதனால் எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவர் பாட்டுக்கு போவார். இந்த சாப்பாடு அவங்க செஞ்சு அவங்க கொண்டு வர்றத டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மீறி எவ்வளோ பொருடி கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு செம்ம கோவமாக இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, ஏய் நில்லு அப்படின்னு ஹீரோ கொண்டே அதிர்ச்சி ஆயிரும். உடனே நின்றுட்டு இப்படி திரும்பி பார்ப்பாரா, உனக்கு இந்த சாப்பாடு வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்வாரா. அப்போ எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அப்படியே விட்டேறிவாங்க. அப்படியே ஹீரோ தலையில் வந்து விழுந்துடும். அவ்வளோதான், எல்லா சாப்பாடும் கொட்டி அந்த நூடுல்ஸு ஜூஸ் என்னென்ன இருக்கோ அது மொத்தம் அந்த ஹீரோ தலையில் தான் கொட்டி வடிச்சிட்டு இருக்கும். செம்ம கோவமாக இருக்கும் ஹீரோக்கு. அப்படியே உள்ளே போவார். இவங்க நிற்கவே மாட்டாங்க, தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்கன்னா அடுத்த டெலிவரிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடிடுவாங்க. ட்ரே காட்டுவாங்க. அங்கே இன்னொரு பையனை கொண்டு வந்து காட்டினாங்களே, அவன் வந்து சரியாக படிக்கலை, அவனுக்கு வந்து அதுக்கான திறமை கொஞ்சம் கூட இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த டாக்டர் என்ன சொல்வாருன்னா, இல்லை இது வந்து சரி
சரியில்லை, எனக்கு என்னமோ இவன் மேலே டவுட்டாக இருக்குது, நீங்கள் கொண்டு வந்து இந்த பையனை அதாவது ஃபோட்டோவில் காட்டி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, எனக்கு இதில் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாரா. அப்போ இந்த டாக்டர் அதை ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்வாருன்னா, இல்லை வாய்ப்பே கிடையாது, அவருக்கு வந்து இன்னும் சொல்லி சொல்லி கொடுத்துட்டே இருக்கும், பொறுமை நம்ம இழந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. உண்மையாகவே கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஜீனில் கொஞ்சமாவது இருக்கிறவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கற்றுப்பாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஆளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு வந்து அந்த நம்புற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லுவார். நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2 சீனை மாற்றி மாற்றி காட்டுவாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து டெலிவரி கொடுக்க போயிருக்காங்கல்ல, அந்த டெலிவரி கொடுக்குற இடத்துல வந்துட்டு கதவை தட்டிகிட்டே இருப்பாங்க, யாருமே வரவே மாட்டாங்க. நான் வந்துட்டேன், நான் வாசலில் தான் நின்றுட்டு இருக்கேன், கதவு திறக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க, கதவே திறக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் தான் போயிட்டு அந்த கொஷின் கேட்க போகிறாங்க. இப்போ அங்கே ஆன்சர் பண்ணணும், அப்போ தான் அவங்க செலக்ட் ஆகுவாங்க. என்ன தான் டாக்டரோட பையனாக இருந்தாலும் கரெக்டான ஆன்சர் பண்ணி தானே செலக்ட் ஆக முடியும். அப்போ ஹீரோட்ட கொஷின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இஷ்டத்துக்கும் வந்து ஒரு மாதிரி தான் இருப்பார். பதட்டப்படாதீங்க, நீங்கள் ஒரு டாக்டரோட பையன், கொஞ்சம் நிதானமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நான் பதட்டப்படலை, நான் கோவமாக இருக்கேன் அப்படின்ற வர சொல்லுவார். ஏன்னா ஹீரோயின் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, அதனால் செம்ம கோவத்தில் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் கோட் ஷூட்லாம் போட்டு வந்திருப்பார், கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதில் தூக்கி எல்லாத்தையும் கொட்டி விட்டு போயிருப்பாங்க. இப்போ இந்த கேள்வி கேட்குறதுக்கு வந்து உட்காந்துருக்காரு. இவ்வளோ பேருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் டிஷர்ட் மட்டும் போட்டு அந்த மாதிரி வந்து உட்காந்துருப்பார், பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோயின் பண்ண வேலையால் வெறியேறி போய் உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த டாக்டர் அவரோட அப்பா இருக்காருல்ல, அவர் ஒரு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து கொடுப்பாரு. உடனே ஹீரோ வந்து பிக்கப் ஆகிட்டு கரெக்டாக ஆன்சர்லாம் சொல்லிடுவார். இன்னொரு பையன் கூட வந்தார்ல, அவர் சுத்தமாக எதுவுமே சொல்ல மாட்டார். இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கதவு யாருமே திறக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கு வெளியவே வந்து அந்த டெலிவரி அவங்க கேட்டாங்கல்ல, அதை அவங்க வாசலே மாட்டி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கதவு டக்குன்னு திறந்துட்டு என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு டக்குன்னு கதவு மூடிடுவாங்க. யார் அது திறந்துட்டு காப்பாற்றுங்கன்ட்டு கதவு மூடுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே கதவு துற என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது திறக்கவே மாட்டாங்க. ஹீரோயின் வந்து திரும்பவும் அந்த கதவு வந்து அதாவது உள்ளே வந்து லாக் பண்ணல, ஆனால் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. உடனே ஹீரோயின் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்டு கதவை திறந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ள ஒரு ஆள் வந்துட்டு ஒரு லேடியை போட்டு அடின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. என்னாச்சு யார் இவன் அப்படின்னு கேட்கும்போது பதிலே இருக்காது. அவங்கள அடிச்சது பார்த்தது ஹீரோயினை வேற அடிக்க வருவார். ஹீரோயின் எவ்வளோ சொல்லுவாங்க, சுத்தமாக அவர் கேட்கவே மாட்டார். ஹீரோயின் டக்குன்னு அவ்வளோதான் அவரை படுக்க வச்சு இந்த கையை பிடிச்சி ஒரு முறுக்கி இப்படி முதுகு பக்கமாக எடுப்பாங்க பாருங்க, அவ்வளோதான் மொத்தமாக அடங்கிடுவார். அதோட போலீஸுக்கு கால் பண்ணி இப்போ போலீஸ் எல்லாம் வந்துருவாங்க. போலீஸ் எல்லாம் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா எதுக்காக நீ அவங்கள அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவன் அப்படியே அமைதியாக இருந்துகிட்டே இருப்பான். இப்போ இந்த லேடி மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் வந்து ஃபுட் டெலிவரி பண்ண வந்தால் அவனுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் நான் கொடுக்கல, அதாவது அவன் டெலிவரி பண்ண வந்ததுக்கு நான் நல்ல ரேட்டிங்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறானோ, அவங்களும் வந்துட்டு ரேட்டிங்ஸ் கொடுக்காட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்பாங்க. இன்னும் ஹீரோனுக்கு நல்லா தெரியும் இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிலேஷன் தான், பணம் கேட்டு வர்றது, பணம் அவங்க தேவைக்கு கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்கள மிரட்டுறது அடிக்கிறது அந்த மாதிரி வேலை தான், இதுக்காக நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க தானே அடி வாங்கினவங்க, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பாற்ற சொல்லி ஹீரோன்ட்ட கேட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு சொந்தக்காரன் அப்படின்றதுனால அடி கொடுத்தவனை வந்து மாட்டி விட மாட்டேங்கிறாங்க, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ யார் பக்கம் கேஸ் திரும்பவும், ஹீரோயின் பக்கம் தானே திரும்பவும். இப்போ ஹீரோயின் தான் வம்புல மாட்டிக்கிட்டாங்க. பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த டாக்டர் இருக்காருல்ல, அவருக்கு அந்த பொண்ணு தான் வந்துட்டு ஒரிஜினல் அந்த ஜீன் வழியாக வந்த கடைசி தலைமுறை அந்த மருத்துவத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். உடனே வந்துட்டு இது எப்படி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, அவங்க வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க தாத்தா பாட்டி கூட இருந்ததை வச்சு அந்த ஃபேஸ் கட்டை வச்சு இந்த பொண்ணு தான் அது அப்படின்ற மாதிரி கரெக்டாகவும் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, இப்போ அவர் போயிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்க உட்காந்துருப்பாரு. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆனால் டாக்டர்னு வரும்போது யாருமே அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. எல்லாருமே அவங்க வந்து நம்மளுக்கு முன்னோர்கள் மாதிரி அவங்க சொன்ன விஷயங்களை சொல்லி அந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்போ இவர் போய் இந்த டாக்டர் போய் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் பேசுவார். அதாவது அவங்க ஒய்ஃபோட அப்பா அம்மா, அதாவது மாமனார் மாமியார்னு சொல்லலாம். ஆனால் அவங்களும் குடும்பமே மருத்துவத்தை இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ரொம்ப மரியாதையாக இதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமிக்க மருத்துவத்தை செஞ்சுருந்தாங்களா, அவங்களோட கடைசி தலைமுறை பொண்ணை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவள் என்ன படிச்சிருக்கான்னு கேட்கும்போது அவள் வந்துட்டு அவளுக்கு யாருமே கிடையாது, அவள் அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருக்கா. 18 வயசுலேயே அவள் வந்து அங்கேருந்து வெளியே வந்துட்டா. வந்ததுக்கு அப்புறமா தனியாக இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஃபோட்டோவை பாருங்கன்னு காட்டுவாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஹீரோயினோட ஃபேஸ் கட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும். அப்போ அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஒன்றுமே படிக்காமல் இருக்கா, அப்புறம் எப்படி அவளை தேற்ற முடியும்னு கேட்கும்போது, இல்லை ஒரு நல்ல டீச்சிங் முறைக்கு வந்துட்டு அனுபவ அறிவு ரொம்பவே முக்கியம். மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் படித்து, அதாவது இயற்கை மருத்துவத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கறது மூலயமா அவங்க படிச்சுப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க படிக்காமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அதாவது அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, படிப்பறிவே இல்லாமல் இருந்திருந்தா கூட அவங்களுக்கு வந்து வாய் வழியாக நம்ம கற்றுக் கொடுத்து, முன்னாடிலாம் அப்படி தானே ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது மரத்துக்கு கீழே ஒரு ஆசிரியர் உட்காந்துருப்பாரு, வாய் வழியாக சொல்லி கொடுத்து தான் படிக்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தேத்தி கொண்டு வந்துடலாம், கண்டிப்பாக அவர் பிரில்லியண்ட்டாக தான் இருப்பா, ஏன்னா அந்த ஜீனில் வந்தவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அப்போ தான் அவங்களோட மாமியார் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் சரிதான், ஆனால் தப்பானவங்களுக்கு நம்ம இதை கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்க தப்பாக பயன்படுத்திடுவாங்க, ஸோ அதில் நம்ம கவனமாக இருக்கணும்னு இந்த டாக்டர் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது, நிச்சயமாக நான் என்னால் உணர முடியுது, அவரை நம்ம
கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்வாருன்னா, இப்ப எல்லாருமே அந்த இயற்கை மருத்துவத்த வந்து மறந்துட்டாங்க. இப்ப இந்த இயற்கை மருத்துவத்த வந்து எல்லாருக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்டின்னா வந்துட்டு, நான் வந்துட்டு ஒரு கிளாஸே எடுக்க போறேன். அதாவது இவரு டாக்டரா இருக்காருல்ல, அத விட அதிகமா முக்கியத்துவம் வந்துட்டு நான் இனிமே அத வந்து சொல்லிக் குடுக்க போறேன். மாணவர்களுக்கு சொல்லிக் குடுத்து, அந்த இயற்கை மருத்துவத்த வந்து நான் வந்து அதிகப்படுத்த போறேன். அப்டின்ற மாரி சொல்லுவாரு. இத கேட்க அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப இவரு என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இந்த மாரி நம்ம மருத்துவம் பண்ணும்போது நிச்சயமா நெறைய பேருக்கு அந்த மருத்துவம் போய் சேரும். நெறைய பேர குணப்படுத்த முடியும். அப்டி இப்டின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் அவங்க பேசிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் மேல இப்ப கேஸ் திரும்பிருச்சா, அவங்க 2 பேரும் இதாயிட்டாங்க. இப்ப அந்த ஆள் என்ன பண்ட்டா, அவங்க ரேட்டிங்ஸ் குடுக்கலாம். நான் அவங்கள லேசா தான் அடிக்க போனேன். ஹீரோயின் தான் என்ன போட்டு அடிச்சு என் கையவே உடைச்சுட்டான்ற மாரி ஹீரோயின் மேலயே அவர் கேஸ் குடுத்துட்டாரு. இப்ப ஹீரோயினுக்கு இப்ப கூப்பிட்டு விசாரிப்பாங்க. போலீஸ்ல விசாரிக்கும்போது, "எதுக்காக நீ அவன அடிச்ச?" அப்டின்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப இவங்க சொன்னாலாம் எடுபடாது. அப்ப அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நான் அடிச்சது வேணா தப்பா இருக்கலாம். ஆனா திரும்பவும் அந்த மோசமான ஆள நான் பார்த்தேன் அப்டின்னா, திரும்பவும் அடிப்பேன்." அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. "நீ இந்த மாரிலாம் பண்றது நல்லது நெனச்சிட்டு இருக்கியா? நீ அவன் கைய வேற உடைச்சிருக்க. திரும்பவும் நீ இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்க. நீ என்னதான் நெனச்சிட்டு இருக்க?" அப்டின்ற மாரிலாம் இப்ப போலீஸ் கேட்பாங்க. அவங்க நான் வந்து கரெக்ட்டா தான் பண்ணேன். நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க போலீஸ்ட்ட. அப்ப போலீஸ்காரவங்க என்ன கேட்பாங்கன்னா, "நீ வெயிட் பண்ணியிருக்கணும். போலீஸ்க்கு தான் கால் பண்ணில. அவங்க வர வரைக்கும் நீ வெயிட் பண்ண வேண்டியது தானே?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுவரைக்கும் நிலைமை அங்க மோசமாயிடுச்சு. என்னால என்ன பண்ண முடியும்? அதனால தான் அந்த மாரி நான் பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "நீ பண்ணது தப்பு தான். நீ பண்ற விஷயங்கள் வந்து நல்லதாவே இருந்தாலும், அதாவது சட்டப்படி பார்க்கும்போது அது தப்பா தான் ஆகுது. அதனால எத்தன தடவ தான் உனக்கு நான் பனிஷ்மென்ட் குடுக்குறது?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா, இப்ப அந்த ஆள் மட்டும் உன் மேல கேஸ் குடுத்து ஸ்ட்ராங்கா இருந்துட்டாரு அப்படின்னா வந்துட்டு, நீ ரொம்ப நாளைக்கு வந்து உனக்கு கண்டிப்பா நீ ஜெயில்ல இருந்து ஆக வேண்டியதா இருக்கும். அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே வயித்த பிடிச்சிட்டு ஒரு மாரி குனிஞ்சிடுவாங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார லேடி வேகமா வந்து கேட்பாங்களா, அப்படியே மயக்கத்துல இருக்க மாரி இருக்காங்க. "உனக்கு ஏதாவது காயம் பட்டுருச்சா? எங்கேயாவது அடிபட்டுருச்சா? வலிக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "பசிக்குது, வயிறு ரொம்ப பசிக்குது. ஏதாவது சாப்பிட தாங்களேன்" அப்படின்ற மாரி கேட்பாங்க. உடனே இவளோட இதுக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு குடுத்துட்டு, "இங்க பாரு, நான் இப்ப கொஞ்சமா உன் தண்டனைய குறைக்க தான் முயற்சி பண்ண முடியுமே தவிர்த்து, தண்டனைலாம் பண்ண முடியாது. நீ கொஞ்ச நாளைக்கு ஜெயில்ல தான் இருந்து ஆகணும். ஏன்னா உன் மேல வந்து இப்ப கேஸ் குடுத்துருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்லி இப்ப ஹீரோன்னு சாப்பாடு குடுத்து உள்ள அடைச்சும் வச்சுருவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த பாட்டி என்ன சொல்வாங்கன்னா, "இவள பார்த்தா படிக்கலன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு என்னமோ இவள பார்த்தா எதுவும் கண்டிப்பா சாதிப்பா அப்படின்ற மாரி தான் தோணுது." அப்படின்னு பேசுவாங்க. ஆனா அந்த டாக்டரோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் நம்பிக்கை இருக்காது. "இவள எந்த இதுல வந்து நீங்க நம்புறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப மத்தவங்க எல்லாரும் பேசும்போது இவங்களோட பேச்சு வந்து பெருசா எடுபடாது. இதே நேரத்துல தான் ஹீரோ இப்ப உள்ள வருவாரு. எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அப்ப ஹீரோ வந்து சாப்பிட வருவாரு. அப்பதான் வந்து அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, "இந்த மாரி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். நீ என்ன இப்படி வந்து நிக்கிற? திணறிட்டு இருக்காங்க 2 நாளா. நான் ஒண்ணும் உங்களோட ஹெல்ப்லாம் எதிர்பார்க்கலையே." அப்படின்னவுடனே, "நான் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணல அப்படின்னா, நீ செலக்ட்டே ஆகியிருக்க மாட்ட." அப்படின்ற மாரி அவங்க அப்பா சொல்வாரு. உடனே கோச்சிக்கிட்டு ஹீரோ எந்திரிப்பாரா, உடனே அவங்க அம்மா, "உட்காரு" அப்படின்ருவாங்க. டக்குன்னு உட்காருவாரு. "உங்க அப்பா பேசுறத உன்னால காது குடுத்து கேட்க முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், திரும்பவும் ஹீரோ அமைதியா உட்கார்ந்திருப்பாரு. பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திருப்பவும் அப்பாவுக்கும் மகளுக்கும் வந்து வாக்குவாதம் வந்துட்டே இருக்குமா, உடனே இப்ப ஹீரோவால பொறுத்துட்டு இருக்க முடியாது. டக்குன்னு அவங்க அம்மா என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, "காலையில நீ என்ன ட்ரெஸ் போட்டு போன? கோட் ஷூட் தானே போட்டு போன? இன்னைக்கு உனக்கு முக்கியமான நாளாச்சு. என்ன இந்த ட்ரெஸ்ல வந்திருக்க? என்ன ஆச்சுன்னு?" கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு திரும்பவும் ஹீரோயின் மேல கோவம் வந்துரும். உடனே அங்க உட்காரவே மாட்டாரு. டக்குன்னு எந்திரிச்சு உள்ள போயிடுவாரு. அப்ப தாத்தா என்ன சொல்வாருன்னா, "அவன் வயசு பையன். அவன் போக்குல அவன விட்டு பிடிங்க. தேவையில்லாம அவன வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம். அவனே கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவான்." அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு அவங்கவங்க ரூமுக்கு போயிடுவாங்களா, அப்ப தாத்தா ரூமுக்கு வந்துட்டு ஹீரோ வருவாரு. அங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஸ்வீட்டு அது இதுன்னு வாங்கி வச்சிருப்பாரு. "என்ன தாத்தா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "எப்பா டாக்டரா இருந்தாலும் நம்மளும் மனுஷன் தானப்பா. இதெல்லாம் ஆசை இருக்காதா சாப்பிடணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னோனே, நம்ம கேட்குறோம் நாக்கு கேட்காதப்பா என்ன செய்ய முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு, "கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறேன்ப்பா" அப்படின்னுவாரா. "சரி, சரி கொஞ்சமா மட்டும் சாப்பிடுங்க" அப்படின்ற மாரி ஹீரோவும் ஒத்துப்பாரு. உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க யாருக்கும் தெரியாம. ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டது பத்தாதுன்னு ட்ரிங்க்ஸ் பண்றேன்ற பேர்ல தாத்தா இஷ்டத்துக்கும் ஆட்டம் போடுவாரு. அப்புறம் ஹீரோ தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஹீரோ அப்பா டாக்டர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாரு. ஹீரோயின எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஃப்ரெண்ட் இப்ப கால் பண்ணி என்ன சொல்வாருன்னா, "என்னால இப்ப அந்த பொண்ண கூட்டிட்டு வர முடியாது. சாரி" அப்படின்னு சொல்வாரு. ஏன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவ ஃபுட் டெலிவரி பண்ண போன இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப அவ ஜெயில்ல இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, உடனே இப்ப அந்த டாக்டரே கிளம்பி நேரடியா அந்த இன்ஸ்பெக்டர பார்க்கறதுக்காக வருவாரு. வரும்போது இப்ப அந்த லேடி என்ன சொல்வாங்கன்னா, "இவ வந்து எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பிரச்சனை பண்றா. நெறைய டைம் இந்த மாரி அதாவது எல்லா விஷயத்திலயும் மூக்கு நுழைச்சு இவ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்ப வந்து அவ இப்ப இந்த மாதிரி அரெஸ்ட் ஆகி இப்ப இருக்கிற நேரத்துல வந்து அத குடுத்தான்ல கேஸா குடுத்தான்ல, அந்த ஆள் வந்து மோசமானவன். இவன் எப்பவுமே இப்படித்தான் பண்ணுவான். ஆனா வந்து என்ன பண்ண முடியும்? சாட்சிகள் இருந்தா தானே பிரச்சனை இது இல்லாம இருக்கும். எதுவும் எங்களால பண்ண முடியல. இப்ப நீங்க இந்த பொண்ண வந்துட்டு நீங்க ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போணும்னா, இப்ப அவன் தான் வந்துட்டு அதாவது என்ன சொல்றது? அந்த காசு குடுப்பாங்கல்ல. அத நாங்க இந்த கேஸ வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் குடுத்து இது பண்ணுவாங்கல்ல. அப்ப நான் பணம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் சொல்லுவாரு. அவன் வந்து கொஞ்சம் பணம் கேட்க மாட்டான்.
நிறைய பணம் கேட்பான். அவன பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏன்னா பணத்தாசை புடிச்சவன். அதுக்கு தானே பிரச்சனைய பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோனே, சரி நான் எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் சொல்வாரு. இந்த டாக்டர் ஒண்ணும் அவ்ளோ வசதியானவர் இல்ல. இயற்கை மருத்துவம் பண்றவங்கன்னா கொஞ்சம் இதா தானே இருப்பாங்க. மிடில் கிளாஸா தானே இருப்பாங்க. அந்த மாரி இந்த டாக்டர் வந்து எப்படியாவது அந்த பொண்ண வந்து வெளிய கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுக்காக இத செய்வாரு. இந்த மாரி பொண்ண வந்து வெளிய கூட்டிட்டு வரப்போறோம் அப்படின்ற மாரி வந்துட்டு வீட்ல வந்து அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. மெயினா வந்து இவரோட ஒய்ஃபும், இவரோட பையனும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து திட்டிட்டே இருப்பாங்க. இந்த மாரிலாம் எதுக்காக பண்றீங்கன்னு கேட்கும்போது, உடனே அந்த ஒய்ஃபோட அப்பா, அம்மாவும் என்ன சொல்வாங்கன்னா, "நீ எது பேசுறதா இருந்தாலும் பார்த்து பேசு. அதோட விளைவுகள் வேற மாதிரி இருக்கும்னு" சொல்லிடுவாங்க. உடனே அவ ஒண்ணும் வேற யாரோ கிடையாது. உன்னோட ரிலேஷன் தான் சொல்லும்போது, இன்னும் எத்தன பேர் தான் எனக்கு ரிலேஷனா இருக்காங்கன்னு முன்னாடியே சொல்லிடுங்க. ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்து ரிலேஷன் சொல்லாதீங்க அப்படின்ற மாரி அவங்க ஒய்ஃப் கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. அடுத்து ஹீரோ அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாரி ஜெயில்ல இருந்து ஒருத்திய கொண்டும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து உறுதியா இருப்பாரு. அந்த பொண்ணுக்கு எப்படியாவது நம்ம நல்ல வழியா காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்பவும் ஹீரோ ஒத்துக்க மாட்டார். அப்ப தாத்தா என்ன சொல்வாருன்னா, இப்ப நம்ம மட்டும் அந்த பொண்ணுக்கு கை குடுத்து, அவள நல்ல வழிக்கு நம்ம கொண்டு வரல அப்படின்னா, அவங்க முன்னோர்கள்லாம் வந்து பட்ட கஷ்டம் வந்து மொத்தமும் அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம அந்த பேரே வந்து போயிடும். அந்த மாதிரி நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ற மாரி இப்ப தாத்தா சொல்லுவாரு. விருப்பமே இல்லாட்டி ஹீரோவும் ஒத்துப்பாரு. இப்ப அவங்க அம்மாவையும் ஒத்துக்க வச்சுட்டாங்க. இப்ப மறுநாள் பார்த்தீங்கன்னா, அப்பா டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, அந்த பொண்ண பார்க்கறதுக்காக ஹீரோயின பார்க்கறதுக்காக வருவாரு. அங்க முன்னாடியே பேசி வச்ச மாரி அவங்கள்ட்டலாம் சொல்லிட்டு, அவனுக்கும் தேவையான அமௌண்ட்ட ரெடி பண்ணி குடுத்துட்டு, இப்ப ஹீரோயின வந்துட்டு வெளிய அனுப்புன்னு சொல்லும்போது, "அதுக்குள்ள என்ன வெளிய அனுப்புறீங்கன்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "உன்ன ஒருத்தர் கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அவர் வெளிய தான் நிக்கிறாருன்ன உடனே, "யார் அவரு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "நீயே போய் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவும், ஹீரோயின் வந்து பார்க்கும்போது, "யார் நீங்க? நீங்க தான் என்ன வந்து வெளிய எடுத்தீங்களான்னு?" கேட்கும்போது, ஆமான்னு அவர் சொல்லுவாரு. எதுக்காகன்னு கேட்கும்போது, "இல்ல தோணுச்சு ஒரு வேலை இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லவும், "என்ன வேலை?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ என் கூட வேலை பார்க்க வரணும்" அப்படின்ற மாரி சொல்லுவாரா. "நான் இன்னும் எல்கேஜிய கூட படிக்கல. அதுக்குள்ள என்ன வேலை பார்க்க கூப்பிடுறீங்கன்னோனே, நீ பொய் சொல்ற. நீ ஹை ஸ்கூல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்க" அப்படின்னோனே ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்கும். யாரா இருக்கும்? கரெக்ட்டா சொல்றாரே அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "நீங்க யாருன்றது எனக்கு சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவர்ட்டயே கேட்பாங்க. கேட்டுட்டு இருந்த இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்வாங்கன்னா, "நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. என்ன முன்ன பின்ன உங்களுக்கு தெரியாட்டியும் என்ன வந்து வெளிய கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க உங்க வழியில போங்க. நான் என் வழியில போறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போவாங்க. கொஞ்ச நேரத்துல திரும்ப வருவாங்க. "என்னோட வண்டி வந்து இங்க இல்ல. நீங்க கார் தானே வச்சிருக்கீங்க. என்ன கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறீங்களான்னு?" கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. கார்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அவர் ஆரம்பிப்பாரு. "நீ என்ன வேலை பார்க்குறன்னு?" கேட்கும்போது, "நான் இந்த மாரி ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறேன். மாசம் ஆனா எனக்கு 4000 சம்பளம்." அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, "நீ என் கூட வந்துட்ட அப்படின்னா, ஒரு நாளைக்கு ரூ. 1000 நான் உனக்கு சம்பளம் குடுக்குறேன். உனக்கு அந்த வேலை வேணும்னா நீ வரலாம். இந்த வேலை உனக்கு பிடிக்கல அப்படின்னா, நீ எப்ப வேணா அந்த வேலைய விட்டு போயிடலாம்." அப்படின்ற மாரி சொல்வாரு. இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். "நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பசங்க இருக்காங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, இருக்கான். ஒரு பையன் இருக்கான்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. "உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையான்ற உடனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே." அப்படின்னோனே, "உங்களுக்கு ஏதாவது கிட்னி எதுவும் தேவைப்படுதா?" அப்படின்ற மாரிலாம் கேட்பாங்க. அவங்க என்ன நெனச்சுப்பாங்கன்னா வந்துட்டு, இவர் கிட்னிய தான் எடுக்கிறதுக்கு கூப்பிடுறாரு போல இருக்குன்ற மாரி நெனச்சுப்பாங்க. உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, "நான் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உன்ன மாரி தேவையில்லாத பிரச்சனைலாம் நான் பண்ண மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லி இவங்க ஹீரோயின் பேசுறதெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு இருப்பாரு. இவங்களும் ஒத்துப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, "இப்ப என்ன எதுக்காக செலக்ட் பண்ணீங்கன்னு?" சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது, "எனக்குன்னு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், நிச்சயமா உன்ன நான் செலக்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஆனா கடவுள் உன்ன செலக்ட் பண்ணியிருக்காரு." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "கடவுளா?" அப்படின்ற மாரி யோசிப்பாங்க. அதோட இவங்க வர வேண்டிய இடமும் வந்துருமா, வந்ததோட பார்த்தீங்கன்னா, "உள்ள வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, ஹீரோயின் வந்து வரமாட்டேன். எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. இன்னைக்கான காச வந்து குடுத்தா தான் நான் உள்ளேயே வருவேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரி அவர் அமைதியா நின்னுட்டு உள்ள வான்னு சொல்றேன்லன்னு சொல்லுவாரா. உடனே ஃபோன் எடுப்பாங்க. நீ எனக்கு பேமெண்ட் எதுவும் பண்ண போறியான்னு அவர் கேட்பாரு. இல்ல ரிசீவ் பண்ணணும்ல பணம் வருதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஃபோன் எடுத்தேன்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு இங்க பாரு உனக்கு திரும்பவும் நான் சொல்றேன். நான் கேட்டா மட்டும் தான் நீ வாய தொறக்கணும். அனாவசியமா எந்த பேச்சுமே நீ பேசக்கூடாது. அதாவது உன் வாயில இப்ப நான் ஒரு ஜிப் போட்டிருக்கேன். அந்த ஜிப்ப நான் ஓப்பன் பண்ணும்போது நீ ஆன்சர் சொல்லணும். ஜிப்ப நான் மூடி வச்சுட்டேன் அப்படின்னா வந்து அது மூடியே தான் இருக்கணும். இப்ப தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது. ஏன்னா இது அந்த மாரி இடம் அப்படின்ற மாரி சொல்லவும், இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இங்க பாரு காசு குடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப காசு எடுத்து குடுத்துருவாரா? அதாவது இப்போ ஒரு ரூ. 1000 குடுக்குறேன்டா அந்த ரூ. 1000 எடுத்து குடுத்துருவாரு. என்ன கேஷா குடுக்குறீங்க? அப்படின்னு கேட்டவுடனே, ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது, கீழ உட்காந்து அந்த கேஷ வானத்துல வச்சு எட்டி எட்டி பார்ப்பாங்க. அது நல்ல நோட்டா இருக்கா? அப்படின்ற மாதிரிலாம். என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு கேட்கும்போது, இல்ல இப்பலாம் யாரு கேஷ் எல்லாம் கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா? அதனால தான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டு நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோயின பார்த்து எல்லாரும் மொறச்சிட்டே இருப்பாங்க. உடனே வந்துட்டு, ஏன் எல்லாரும் என்ன மொறைக்கிறாங்கன்னோனே ஜிப்ப பூட்டி விட்டுருவாரு. அதோட ஹீரோயின் அமைதியா இருப்பாங்க. போம்போதே பார்த்தீங்கன்னா, இங்க பாரு நான் கடைசியா ஒரு தடவ உனக்கு சொல்லிடுறேன். எந்த தப்பான வேலையும் என்னால செய்யவே முடியாது. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் தப்பான வேலைக்கு போகவும் மாட்டேன். தப்பான வேலை எதா இருந்தாலும் செய்ய மாட்டேன். நீங்க பணம் குடுத்துருந்தா கூட நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னோனே, நீ உள்ள வரியா? அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவாரு. உள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து இவ்வளோ நேரம் பேசலான்னா ஹீரோயினோட பேர் என்னன்னு கேட்கவே இல்ல. உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க வாயில ஜிப் இருக்கனால அவங்க பேச மாட்டாங்க. உடனே ஜிப்ப ஓப்பன் பண்ண உடனே அவங்க பேசுவாங்க. வந்தோனே ஹீரோயின் பேர சொல்வாங்களா, இந்த பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ரொம்ப அறிவானவள்னு தான் இந்த பேருக்கே அர்த்தம்.
இவ வந்து நல்லா படிப்பா, நல்ல ஒரு டாக்டர் ஆவா. நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட்டு இவளுக்கு வந்து விஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவ வந்துட்டு என் ஒய்ஃப் நீங்கலாம் பண்ணதுக்கப்புறம் என் ஒய்ஃபும் வந்துட்டு இவளுக்காக விஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம படத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாரி. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன எல்லாரும் நம்மளுக்கு வந்து விஷ் பண்றாங்க, வணக்கம் வைக்கிறாங்க. அதுவும் அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து என்ன வயசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஏன்னா இவங்க வந்துட்டு அந்த துறையில இருந்தவங்களோட ரொம்ப அந்த மூதாதையர்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தானே. அதில உள்ள கடைசி வாரிசுனா, அப்ப நமக்கு அந்த வயசு வித்தியாசம் பார்க்காம அவங்களுக்கு வந்து நம்ம வணக்கம் வச்சு தானே ஆகணும். அப்படின்ற மாரி தான் அவரோட டாக்டரோட ஒய்ஃப் கூட வந்து செய்வாங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை சின்ன நம்பிக்கை ஹஸ்பண்டுக்காக இருக்கும். மத்தபடி அவங்களுக்கு இந்த பொண்ண பார்த்தா ஏதோ இது தேறாது அப்படின்ற மாரி தான் கோவமா இருக்கும். அவங்கலாம் வணக்கம் வைக்கும்போது இந்த பொண்ணு பாட்டுக்கு அப்படியே ஒதுங்கி நின்னுக்கும். அப்ப அவரு என்ன சொல்வாருன்னா, "நான் இந்த பொண்ணுக்கு வந்து வணக்கம் வைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு, இந்த பொண்ணு இப்ப வந்து என்னோட லெவல்ல தான் இருக்கா. அதாவது என்ன சொல்றது, இப்ப இந்த டாக்டர் இருக்காருன்னா, இவரோட அவங்களுக்கு வயசு கம்மியா இருந்தாலும் என்னோட சேம் பதவியில தான் அவ இருக்கா. இப்ப நான் எப்படி உங்களுக்கு கத்துக் குடுக்கறதுனால எனக்கு நீங்க வணக்கம் வைக்கிறீங்களோ, அந்த மாரி தான் நீங்க அவளுக்கு அப்படி மரியாதை செலுத்தணும். அதனால நான் அவளுக்கு நாங்க 2 பேரும் ஒரே கேட்டகரியில இருக்கிறதுனால நான் அவளுக்கு செய்ய மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இப்பதான் வந்துட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வருவாரு. ஹீரோ வந்தோனே பார்த்தீங்கன்னா, இப்ப இவரு என்ன சொல்வாருன்னா, இவளுக்கு வணக்கம் வைக்கிறேன்னு சொல்லும்போது, ஹீரோயும் இப்பதான் திரும்ப பார்த்துப்பாங்க. அவ்வளோதான். அவரு கூட்டிட்டு போன உடனே இப்பதான் திரும்பவும் பார்க்குறாரு. ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துரும். உடனே வந்து அவரு செய்ய மாட்டேன்னு சொல்வாரா, "இப்ப நீ செய்யலன்னா இந்த இடத்துல நீ இருக்கவே முடியாதுன்னு" ஹீரோட்ட அவங்க அப்பா சொல்லுவாரு. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "எனக்கு முதுகு வலியா இருக்கு. என்னால குனிஞ்சு வணக்கம் வைக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் போயிடுவாரு. இப்பதான் ஹீரோயினுக்கு தெரியும், இவரு தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. மீட்டிங் எல்லாம் வந்து முடிச்சு விட்டுட்டு இப்ப வீட்டுக்கு வருவாங்களா, வீட்டுக்கு வந்தோனே பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோவ போட்டு அவங்க அப்பா திட்டுவாரு. "ஏன் நீ வந்து அவளுக்கு வணக்கம் செய்யாம பொய்யான வந்து முதுகு வலின்னு சொல்லிட்டு காரணம் சொன்னேன்னு" கேட்கும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அவ ஒரு டெலிவரி கேர்ள். அந்த டெலிவரி கேர்ளுக்கெல்லாம் என்னால வணக்கம் வைக்க முடியாது." அப்படின்னு சொல்லும்போது, "உனக்குள்ள எப்படி இந்த பாகுபாடு, இந்த வேற்றுமைலாம் வர ஆரம்பிச்சது? அவங்க யாரு? அந்த எந்த பரம்பரையிலேருந்து வந்தவங்கன்றத அத தானே பார்க்கணும். எப்படி நீ வந்துட்டு ஏற்றத்தாழ்வெல்லாம் பார்க்க ஆரம்பிச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அத கூட விடுங்க. அவளால தான் அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு நான் வந்து கலர் ட்ரெஸ் போடுற மாரி ஆயிடுச்சு தெரியுமா? அவ என்ன வேல பார்த்தா தெரியுமா?" அப்படின்ற மாரி கத்திட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோக்கு வந்து செம்ம கோவம் வரும். "நீங்க வந்து அந்த பொண்ண வந்து டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க. நிச்சயமா அவ டாக்டரும் ஆக மாட்டா. அந்த மாரி அவ ஆகுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கனவு கண்டு, நீங்க தான் வந்து கடைசியில வந்துட்டு தலையில துண்ட போட்டு உட்கார போறீங்க." அப்படின்ற மாரி அவங்க அப்பாட்ட பேசுவாரு. அது மட்டும் இல்லாம, "அவளுக்கு போய் என்ன வந்து தல வணங்க சொல்றீங்க." அப்படின்னு சொல்லும்போது, இப்ப அப்பா என்ன சொல்வாருன்னா, "நான் அவளுக்கு தல வணங்க சொல்லல. அவங்களோட மூதாதையர்களுடைய கடைசி வாரிசு அவ. நான் சொன்னது வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதத்துல தான் சொன்னேனே தவிர்த்து, இவள நான் கணக்குல வச்சு சொல்லல. அது உனக்கு புரியல." அப்படின்ற மாரி அவங்க அப்பா சொல்லுவாரு. குடும்பத்துல யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. அப்பாவும் மகனும் மட்டும் மாறி மாறி கத்திக்கிட்டே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆயி அவங்க அம்மா மேல போய் சாஞ்சிருவாங்க. இப்ப மகன் என்ன சொல்வாருன்னா, "இந்த படிப்பு படிக்கணும்னு எனக்கு விருப்பமே இல்ல. என்னோட வேலை வந்து வேற ஒரு தான் என்னோட ஆசையா இருந்தது. நீங்க தான் வந்து இந்த படிப்ப தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன திணிச்சுட்டீங்க. இதுல கூட எனக்கு நிம்மதியே இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே இருப்பாரு. உடனே அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துரும். "எங்க குனிஞ்சா உனக்கு முதுகு வலி இல்லாம இருக்குமோ, அங்க போய் உன்னோட குனிஞ்சு நீ வணக்கம் சொல்லி அவங்களுக்கு நீ வந்துட்டு அப்படி இந்த மாரி ஜால்ராலாம் போடுவோம். அந்த மாரி பண்ணி உன் வேலைய பார்த்துக்கோ." அப்படின்ற மாரி கோவமா திட்டிட்டு அங்கருந்து போயிடுவாரு. இப்ப தாத்தா இப்பதான் அந்த பையன்கிட்ட பேசுவாரு. "இங்க பாருப்பா, இது உன்னோட வாழ்க்கை. சின்னதோ, பெருசோ நம்ம செய்ற ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு வந்து பொறுப்பு நம்ம தான். எதையுமே யாரையுமே நம்ம இளக்காரமா நினைக்கக்கூடாது. எல்லாமே உனக்கு நல்லா தெரியும். நாங்க உனக்கு எல்லாம் சொல்லிக் குடுத்துருக்கோம். இது உன்னோட வாழ்க்கை. நீ தான் முடிவெடுக்கணும். எந்த பக்கம் சரி, என்ன ஏது." அப்படின்னு சொன்னோனே, ஹீரோ ஒரு மாரி சோகமா அங்கருந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோட அப்பா திரும்ப வருவாரு. எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா, அவங்க ஒய்ஃப புடிச்சு திட்டுவாரு. "எல்லாம் உன்னால தான். அப்படியே அவனுக்கு இருக்க கோவமோ, அந்த முன்கோவம், மண்டகனம் எல்லாம் உன்ன போலவே வந்திருக்கு." அப்படின்னுவாரு. உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். "என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க பையன் உங்க பேச்ச கேட்கலன்னா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப என்ன சொல்வாங்கன்னா, "இங்க பாருங்க, அவள யாரோ ஒருத்திய திடீர்னு கூட்டு வந்து அவளுக்கு தன வணங்க சொன்னீங்க. நான் ஏன் எல்லாரோடையும் சேர்ந்து செஞ்சேன். நீங்க என் புருஷனா போயிட்டீங்க. என்னோட வாழ்க்கை என் புருஷனுக்காகவும், இந்த இயற்கை மருத்துவத்துக்காகவும் நான் முடிவு எடுத்துட்டதுனால, நீங்க என் புருஷனா ஆகிட்டதுனால, நீங்க சொன்னத நான் மீறாம நான் கட்டுப்பட்டு அவளுக்கு தல வணங்குனேன். ஆனா அவள்ட்ட அந்த மாரி செஞ்சதுக்கு எனக்கு புடிக்கவே இல்ல. நீங்க எதுக்கு அவ முன்னாடி எங்களலாம் அசிங்கப்படுத்துறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ஒய்ஃப் வேற கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டே இருக்கும். அந்த பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தாத்தா என்ன சொல்வாருன்னா, "நிச்சயமா வந்துட்டு அவ வந்து இன்னும் எதுவுமே தெரியாம இருக்கா. அவளுக்கு இனிமே தான் எல்லாமே நம்ம சொல்லிக் குடுக்குற மாரி இருக்கும்னு" சொல்லுவாங்க. அப்ப அந்த பாட்டி என்ன சொல்வாங்கன்னா, "அதாவது பச்சை களிமண் மாரி தான் அவ இருக்கா. அவளுக்கு இப்ப என்ன உருவம் குடுக்கணும், எப்படி அவள கொண்டு வரணும் அப்படின்றத வந்து நம்ம சரியா செஞ்சோம் அப்படின்னா, அவ எழுத போற எக்ஸாம்ல நிச்சயமா அவ வந்து நம்ம சொல்லிக் குடுத்தோம்னு எக்ஸாம் எழுதி தானே டாக்டர் ஆக முடியும். அப்ப நிச்சயமா அவ டாக்டர் ஆகுவா. அதனால கொஞ்சம் நம்ம அவ மேல வந்து பொறுமை வைக்கணும். அவ மேல நம்பிக்கை வைக்கணும்." அப்படின்ற மாரி அவங்க தாத்தா, பாட்டி 2 பேரும் அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லுவாங்க. "எது நீ டாக்டர் ஆக போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "ஆமா, அப்படிதான் என்ன ஒருத்தர் கூட்டிட்டு போனாரு. அங்க வந்தீங்கன்னா எல்லாருமே ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸ போட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு மிடில் ஏஜ்ல தான் இருக்காங்க. ஒரு 28, 30, 35 அந்த மாரி ஆளுங்களா தான் எல்லாருமே இருக்காங்க. அவங்கலாம் என்ன எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? அதாவது சீனியர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நான் வந்து சீனியர் மாஸ்டர் அப்படின்னோனே, "எது நீ சீனியர் மாஸ்டரா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிண்டல் பண்ணுவாங்க. "ஆமா" அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் "நீ அந்த மாரி புதுமையா இருக்காங்க. அவங்கலாம் தெரியாத ஆளுங்க. எதுக்காக அவங்க கூட போனோனோனே, அவங்கள பார்த்தா பயப்படுற மாதிரி அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. அப்ப எதுக்காக அவங்க கூட்டு போனாங்க உன்ன? ஏதாவது உன்கிட்ட இருந்து திருட போறாங்களா?" அப்படி இப்படின்னு கேட்டா, "அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்ல." அப்படின்னு உடனே பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு
உன்னை வந்துட்டு ஏதாவது தப்பான வழிக்கு கொண்டு போறாங்களா அப்படின்னா, அப்படி இருக்க வாய்ப்பில்ல. ஒருவேளை அவர் உன்னை லவ் பண்றாரா அப்படின்னு கேட்டா, அப்படி இருக்க வாய்ப்பில்லன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப நான் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, நீ அழகாலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொல்லாத. நான் என்ன அவ்ளோ மொக்கையாவா இருக்கேன் அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, கேம் விளையாடி விளையாடி பொம்மைங்களா ஜெயிச்சு ஜெயிச்சு நெறைய பொம்மைகள சேர்த்து வைக்கிறதே வந்து இதில சேர்த்து வைக்கிறதே ஒரு விளையாட்டு. அதாவது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்வாங்க, "வா நம்ம போய் விளையாடலாம். பொம்மைங்கள ஜெயிக்கலான்றோன்னா" முடியவே முடியாது. நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட் வரமாட்டாங்க. "நீ எதுக்குடி வரமாட்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இவங்க போடுற சண்டைய காதுலயே வாங்காம அவங்க ஃப்ரெண்டு பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. ஃபேமிலிய காட்டுவாங்க. இவங்க அப்பா, அம்மா, அந்த தாத்தா, பாட்டி, ஹீரோ எல்லாரும் இப்போ ஒண்ணா உட்காந்துருப்பாங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணணும் டெய்லி. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே இப்ப பிராக்டிஸ் பண்ணிப்பாங்க. அப்ப ஹீரோ தான் ஆரம்பிப்பாரு. ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்வாருன்னா, அவங்க அப்பாவ பார்த்து, "இவரோட ஆர்கன்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கு. இவர் 100 வருஷம் வாழ்வார்." அப்படின்ற மாரி ஆரம்பிச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இப்ப இவர் இருக்காங்கல்ல, அதாவது பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து மகக்கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, "நேத்து நைட்டு தூங்கும்போது சாக்ஸ் போடாமயே தூங்கிட்டேன்." அப்படின்னோனே, "நான் ஒண்ணும் பிரெக்னன்ட்டா இல்லையே." அப்படின்னோனே, "ஹெல்த் எப்பவுமே ரொம்ப முக்கியம். பிரெக்னன்ட்டா இருக்க டைம் இல்லாட்டி கூட ஹெல்த் எப்பவுமே பார்த்துக்கணும்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படின்னா, அவங்க செஞ்ச விஷயத்த வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதோட தாத்தா கிட்ட வந்துட்டு இப்ப இவரு அப்புறம் இந்த பாட்டிய வந்து அவரோட ஹஸ்பண்ட் வந்து என்ன கேட்பாருன்னா, "நீ வந்து நார்மலா இல்ல. உன்னோட நர்வ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் படபடப்பா இருக்கு. ஸோ நீ நார்மலா இல்லன்னோனே, எங்க எங்களலாம் நீங்க நார்மலா இருக்க விடுறீங்க?" அப்படின்ற மாரி இப்ப பாட்டி சொல்லுவாங்க. இப்ப தாத்தா கிட்ட ஹீரோட அப்பா என்ன கேட்பாருன்னா, "நேத்து நைட்டு நீங்க நல்ல கூலான ஐட்டம்ஸ் ஏதோ சாப்பிட்டுருக்கீங்க. ஐஸ்கிரீம் எதுவும் சாப்பிட்டுருக்கீங்களான்னு?" கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "இல்லையே இல்லையேன்னு" அவர் சொல்லுவாரு. "இல்ல நீங்க கண்டிப்பா நேத்து நைட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கீங்க. அதுவும் 2 ஸ்பூன் சாப்பிட்டுருக்கீங்க. அதுவும் இந்த ஃப்ளேவர்ல சாப்பிட்டுருக்கீங்கன்னு" சொல்வாரு. உடனே என்னடா இது இவ்வளோலாம் கண்டுபிடிக்க முடியுமா? அதுவும் ஃப்ளேவர் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இல்ல இல்லன்னு தாத்தா சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறமா கொஞ்சமா தான் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு கடைசியா ஒத்துப்பாரு. இது வந்து ஃபேமிலி அப்படின்றதுனால ஒருத்தவங்க உட்கார்றத வச்சு, நடக்கிறத வச்சு, நிக்கிறத வச்சு, அவங்க யோசிக்கிறத வச்சு அவங்க அமைதியா இருந்தா அப்ப கூட அவங்களோட மன ஓட்டம் எல்லாத்தையும் வந்து அவங்க கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். அதான் இயற்கை மருத்துவம் அப்படின்ற மாரி அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு டெய்லி இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு போயிடுனதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இப்ப அந்த டாக்டரோட அப்பா அதாவது அப்பா டாக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட அவங்க ஒய்ஃப் போய் கேட்பாங்க. "என்னங்க நீங்க அப்பா வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதெல்லாம் கண்டுபிடிச்சீங்க. சரி ஓகே. ஏதோ கூலான ஐட்டம் சாப்பிட்டலாம்னு சொல்லலாம். ஆனா ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டாரு. அதுவும் 2 ஸ்பூன் தான் சாப்பிட்டாரு. அது மட்டும் இல்லாம அது இந்த ஃப்ளேவர் தான் எப்படிங்க இவ்ளோ கேட்கவும் அவர் பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு உங்க அப்பா ரூமுக்கு போயிருந்தேன். அப்ப அந்த ஐஸ்கிரீம பார்த்தேன். அது 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுருந்தாருன்னோனே, அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டா, கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட இவங்க 2 பேரும் பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. இப்பலாம் பேசி முடிச்சாச்சா, இப்ப டாக்டர் அப்பா இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாரு, ஹீரோயின தேடி கரெக்ட்டா வந்துருவாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க இருந்த இடத்துல இருந்தா, இவங்க தேடி தேடி வந்துர்றாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்ல வந்து தங்கிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா தேடி கண்டுபிடிச்சுருவாங்க. "நீங்க எப்படி இங்கன்னு?" கேட்கும்போது, "நீ எங்க போனாலும் நான் தேடி கண்டுபிடிச்சுருவேன்." அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. "சரி இப்ப என்ன வேண்டும்?" அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "நம்ம தான் அக்ரீமெண்ட் போட்டுருக்கோம்ல, நீ என்கிட்ட வேலை பார்க்கணும்னோனே." "அதெல்லாம் முடியாது. நேத்து நீங்க ரூ. 1000 குடுத்தீங்க. அதுக்காக நேத்து வந்து வேலை பார்த்து முடிச்சுட்டேன். திரும்பலாம் நான் வரேன்னு நான் சொல்லவே இல்லையே." அப்படின்ற மாரி சொல்லவும், "சரி சொல்லு உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு?" கேட்கவும், இப்போ அமௌண்ட் வந்து அவங்க ஏத்துவாங்களா? "உடனே நீ இந்த மாரி பண்ணக்கூடாது. இது ரொம்ப தப்பு." அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. "என்னால முடியாதுன்னு நான் சொல்றேன்னு சொல்லும்போது, நீ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. உனக்கு இந்த வேலை பிடிக்கலனா தான் நீ வரணும். வேற எந்த காரணத்தையும் நீ சொல்லக்கூடாது." "சரி ஓகே நம்ம 2 பேரும் இப்ப அக்ரீமெண்ட் போட்டுக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்காக எனக்கு நீங்க நெறைய பணம் குடுக்க போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, "நீ அடிக்கடி வந்துட்டு அக்ரீமெண்ட்ட வந்து மாத்திட்டே இருக்க. ஒவ்வொரு நாளைக்கும் பணத்த அதிகரிச்சுட்டே இருக்க. இந்த வேலை முடியறதுக்குள்ள நீ எவ்வளோ பணம் கேட்பேன்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம 2 பேருக்குள்ள அக்ரீமெண்ட் வச்சுப்போம். அந்த அக்ரீமெண்ட் படி உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் தேவையோ அது வந்து உனக்கு வந்து சேரும்." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. சரி ஒரு பேப்பரும் பென்னும் குடுன்னோனே, "இங்க பேப்பர், பென்லாம் எதுவும் இல்ல." அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே கேலண்டர் இருக்குமா, கேலண்டர் பின்னாடி வந்துட்டு அவர் வந்து எல்லாத்தையுமே என்னென்ன அக்ரீமெண்ட்டுக்கு சம்மந்தமா இருக்கோ, அது எல்லாத்தையுமே எழுதிருவாரு. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா, "போய் உன் ஐடி கார்ட் எடுத்துட்டு வான்னு." சொல்லும்போது, "எதுக்காக ஐடி கார்ட்லாம் கேட்குறீங்க? ஒரு வேளை இத வச்சா வந்துட்டு ஃபியூச்சர்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா பணம் கிடைக்குமா?" அப்படின்லாம் கேட்பாங்க. "நீ போய் எடுத்துட்டு வா. ஐடி கார்ட் எடுத்துட்டு வா. ஏன்னா இத நீ விளையாட்டுத்தனமா எடுத்துக்க கூடாது. நீ அடிக்கடி மாத்தவும் கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதிட்டு அவர் ஒரு காப்பி வச்சுப்பாரு. ஹீரோயின்ட்டயும் ஒரு காப்பி குடுத்துருவாரு. இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நெறைய பொம்மைலாம் வாங்கி வச்சிருப்பாங்க. "என்ன வீடு நெறைய எவ்வளோ பொம்மையா இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் இந்த மாரி கேம் விளையாடுவேன். அதுல இவ்வளோ பொம்மைய ஜெயிப்பேன்." அப்படின்னு சொல்லும்போது, இப்ப டாக்டர் என்ன சொல்வாருன்னா, "இந்த மாரி உனக்கு இவ்வளோ பொம்மைகள புடிச்சிருந்தா, நீ கேம் விளையாடி ஜெயிக்கிற காசுக்கு இவ்வளோ பொம்மைகள நீ காசு குடுத்தே வாங்கியிருக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "காசு குடுத்து வாங்கி வச்சுட்டு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? இந்த மாரி ஒரு கேமா போய் விளையாடி ஜெயிச்சு கொண்டு வந்து வச்சா தானே அது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அதனால தான் அப்படி பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "சரி ஓகே. நீ இந்த மாதிரிலாம் வீண் வேலைய பார்த்துட்டு நாட்கள வீணாக்கிட்டு இருக்காத. உடனே வந்து அந்த இடத்துக்கு வரணும்." அப்படின்ற மாரி போகும்போது, "நான் இப்ப தான் தூங்கி எந்திரிச்சிருக்கேன். நான் வர்றதுக்கு லேட் ஆகும். நான் லேட்டா வர்றதுனால என் சேலரியெல்லாம் கட் பண்ண மாட்டீங்களே?" அப்படின்லாம் கத்திட்டே இருப்பாங்க. "வந்து சேரு." அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் போவாரு. இந்த ஹீரோ இருக்கார்ல, அவரும் வந்து பேஷண்ட் எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டே இருப்பாரா. அங்க இருக்க ஒரு பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, கைய வந்து ஹீரோட கைய புடிச்சுப்பாங்க. புடிச்சுட்டு அவங்க பேசுவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க தைரியமா இருக்கணும். அப்பதான் சீக்கிரம் குணமாக முடியும்னு" சொல்வாரு. ஏன்னா அந்த அம்மாவால பேச முடியாதனால தான் கைய புடிச்சு அவங்க பார்வையே வந்து ஒரு நன்றி சொல்ற மாரி இருக்கும். ஹீரோ வந்துட்டு சீக்கிரமா உங்களுக்கு குணமாயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு வருவாரு.
திரும்பவும் அவங்களுக்கு வந்து நான் டெய்லி வந்து உங்கள பார்த்துப்பேன். அதனால சீக்கிரமா உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு ஆறுதல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருவாரு. அடுத்தது பார்த்தோன்னா, இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அப்ப ஹீரோவோட அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க அப்பா வந்து கால் பண்ணுவாரு. நம்ம டேட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துக்கு வந்துருன்னு சொல்லி அவர் சொல்லுவாரா, இவங்களும் ஆசையா வந்து நிப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப லேட்டா வருவாரு. இதான் டேட்டிங் போலான்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட்டா வர்றதான்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஒரு பேஷண்ட் இப்ப லாஸ்ட்டா வந்துட்டாரு. அவர பார்த்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும், சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால்க்குள்ள பூந்துட்டு எல்லாத்தையும் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் விளையாடுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இவங்களும் ஜாலியா வந்துட்டு அந்த பொம்மையெல்லாம் இருக்கிறதுல அந்த பொம்மை விளையாடுறது கொள்றதுன்னு விளையாடிட்டே இருப்பாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு ஃபுல்லா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியான்னு கேட்பாரு. அதானே பார்த்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் டேட்டிங் போலான்னு கூப்பிட்டீங்க. என்ன வேலை? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல என்னோட ஆஃபீஸ்ல அதாவது என் ரூம் இருக்குல்ல, அதாவது இவங்க வேலை பார்க்குறாருல்ல, அங்க இருந்துட்டு என்னோட திங்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உங்க திங்ஸ் எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி கொண்டு வந்துட்டு வேற இடத்துல வைக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது இவருக்கு இப்ப இடம் மாத்திட்டாங்களோ, ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரோ அப்படின்ற ஒரு இதுல கேட்பாங்க. ஆனா அவர் என்ன சொல்வாருன்னா, திங்ஸ் எல்லாத்தையும் வேண்டாம். என் புக்ஸ மட்டும் கொண்டு வந்து வீட்ல வச்சா போதுன்னுவாரு. அப்பதான் அவர் என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னா, அவ பார்த்துட்டு இருந்த வேலைய அவர் ரிசைன் பண்றாரு. இவங்களுக்கு அப்படியே முகமே மாறி போயிடும். ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கலந்துக்கல. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. எதுக்காக நீங்க இப்ப ரிசைன் பண்றீங்கன்னு கேட்டா, நான் இந்த மாரி கிளாஸ் எடுக்க போறார்ல, ஹீரோயின்லாம் வச்சு இன்னும் நெறைய பசங்களுக்கு வச்சுட்டு இந்த மாரி இயற்கை மருத்துவத்த சொல்லிக் குடுக்க போறேன்றார்ல. அத நம்ம வளர்க்கணும். அத வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதனால மக்கள காப்பாத்தணும் அப்படின்னு நெனைக்கிறார்ல. எனக்கு அதுல அதிகமா ஆர்வம் இருக்கிறதுனால, என்னால இந்த வேலைய வந்து டாக்டரோட வேலைய வந்து என்னால சரியா செய்ய முடியல. ஸோ அந்த வேலைய வேற யாராவது பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிசைன் பண்ணேன்னு சொல்லவும், ஒய்ஃப்க்கு இதுல வருத்தமா இருக்கும். கோவமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லா புக்ஸையும் இப்ப பண்ணி தானே ஆகணும். ரிசைன் பண்ணிட்டார்ல. எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்ல அடுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து எடுத்து எடுத்து குடுக்க, இவங்க அலமாரியில புக்ஸ் எல்லாம் அடுக்கிட்டு இருப்பாங்களா, அப்ப அவங்க அம்மா வந்து ரொம்ப கோவமா பேசுவாங்க. இப்படித்தான் முன்னாடியும் ஒரு தடவ பண்ணாரு. என் பையன் சின்ன வயசா இருக்கும்போது இந்த மாரி வேலைய விட்டுர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, என்னோட அக்கவுண்ட் அதாவது கார்டு இருக்கும்ல, அந்த கிரெடிட் கார்டையும் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப என்னால யூஸ் பண்ணவே முடியல. எங்கள பத்தி அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. வெளி உலகத்துக்கு வேலை பார்க்குறேன், மக்கள காப்பாத்த போறேன் அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. என்கிட்ட கொஞ்சோண்டு பேலன்ஸ் தான் இருந்தது. அந்த டைம்ல அது கூட இல்ல அப்படின்னா வந்து நானும் பையனும் பிச்சை தான் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாரிலாம் கோவமா பேசுவாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து வாசல்ல வந்து நின்றுவாரு. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போதே. அவங்க அப்பா உடனே இருக்காருல்ல மாமனார் அவர் என்ன சொல்வாருன்னா, "நீ கவலைப்படாதம்மா. அவன் உன் புருஷன் வந்து இப்ப இந்த முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னா வந்து நல்லதுக்காக தான் அவன் அந்த முடிவு எடுத்திருக்கான். நிச்சயமா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நீ கவலைப்படாதன்ற" மாரி ஆறுதல் சொல்லுவாரு. ஹீரோ வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாரா, வரும்போது அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்துட்டு புக்ஸ் எல்லாம் அடுக்கிட்டு இருக்கிறத பார்த்து, "என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்னு?" சொல்லிட்டு கேட்பாரு. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "உங்க அப்பா வேலைய விட்டாராம்" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "ஓ! அப்படியான்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "என்னடா நீ அப்பா வேலைய விட்டாரான்னு சொன்ன, ஓ! அப்படியான்னு கேட்கிறேன்ற, நீ என்ன மாரி இல்ல, உங்க அப்பா மாரி அப்படியே கல் நெஞ்சக்காரன்" அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "உங்க 2 பேருக்கு புள்ளையா பொறந்துட்டு என்ன எப்படி இருக்க சொல்றீங்க? அப்படிதான் இருக்கணும்னு" சொன்னோனே, "என்னடா சொன்ன நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்களா, ஹீரோ அங்கிருந்து உடனே ஒரே ஓட்டமா ஓடிருவாரு. இந்த பசங்க வந்து அப்பா ஒரு வார்த்தை பேசினா வந்து நின்னு அவருக்கு எதிர்த்து எதிர்த்து பேசி அவர கஷ்டப்படுத்தணும் முடிவு பண்ணி ஒரு வார்த்தை பேசிருவாங்க. ஆனா அம்மா ஏதாவது பேசினா அந்த இடத்த விட்டு உடனே ஓடுனாலும் ஓடுவாங்க தவிர்த்து எதுவும் பேச மாட்டாங்க. ஒரு சில பசங்க. பார்த்தோன்னா இப்ப நைட் நேரத்துல வந்துட்டு அது டாக்டரோட வீட்ட வந்து ஒருத்தர் வந்து தட்டுவாரு. அதாவது அவரோட ஃப்ரெண்ட் இருந்தார்ல அவர்தான். இவருக்கே ஒரு மாரி ஆயிடும். "என்ன எந்த நேரத்துல வந்து கதவ தட்டுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு உடம்பெல்லாம் சரியில்ல. சீக்கிரம் எனக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு" சொன்னோனே, அவர் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டே இருப்பாரு. "எதனால இப்படி ஆச்சு? உங்களுக்கு நான் டயட் பிளான் நான் போட்டு குடுத்தேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "நான் பண்ற வேலைனால நான் சில ஊர்களுக்கு போ வேண்டியதா இருக்கு. அந்த ஒரு கமிட்மெண்ட்ஸ்னால நான் சில ஃபுட் எல்லாம் சாப்பிட வேண்டியதா இருக்கு. அப்படி சாப்பிடுறது எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது" அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. "இப்போ உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் வேலைய விட்டுட்ட?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "இல்ல நான் இந்த மாரி கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு சரியான இடம் தான் இன்னும் அமையல" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இப்ப இவரு என்ன சொல்வாரு, "எனக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் ஃப்ரீயா தான் இருக்கு. அத நான் வேணா உனக்கு தரேன்னு" சொல்லும்போது, "நிஜமாவான்னு?" சொல்லிட்டு இவரு கேட்பாரு. "ஆமா, நீ என்னைக்கா இருந்தாலும் நல்லது தானே செய்வ. அது பொத்தாதா?" அப்படின்ற மாரி அவர் கேட்கவும், இவருக்கு இப்ப இடமும் கிடைச்சிரும். அந்த இடத்த வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கான இடம் கிடைச்சிரும். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இங்க ஹீரோயின காட்டுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கேக்கெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. இப்ப அவங்களுக்கு நெறைய காசு கிடைக்குதுல்ல. உடனே அவங்க ஃப்ரெண்ட் வந்து, "என்னடி இது இவ்ளோ பெரிய கேக் வாங்கி வச்சிருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நான் ட்ரீட் குடுக்குறேன்." எதுக்குன்னு கேட்கும்போது, "எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஒரு நாளைக்கு ரூ. 1000 தெரியுமா?" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. போது பார்த்தீங்கன்னா, எதுக்காகன்னு கேட்கும்போது, ஏதோ ஒரு குடும்பத்த பத்தி சொல்றாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அநாத ஆசிரமத்தில தான் வளர்ந்துருக்காங்க. ஸோ இவங்க தான் கண்டுபிடிச்சு தான் அவங்க கூட்டு வந்திருக்காங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து நம்மள நடிக்க சொல்றாங்க போல இருக்கு. நடிக்கிறதுக்காக பணம் குடுக்குறாங்கன்ற மாரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப என்ன சொல்வாங்களா, அந்த மாரி ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க. அவங்கள மாரி நான் நடிக்கிறதுக்காக எனக்கு பணம் குடுக்குறாங்கன்னோனே, அந்த மாரி உன்ன நடிக்க சொல்றாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உனக்கெல்லாம் அதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. "நீ என்னடி பேசிட்டு இருக்க? எது சொன்னாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்க என்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. "சரி இந்த வேலைக்கு நீ தொடர்ந்து போக தான் போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா போக தான் போறேன். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்வாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, "அங்க ஒரு பையன் இருக்கான். ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான். நல்ல ஹைட்டா இருப்பான். செக்கச்செவேன்னு இருப்பான் தெரியுமான்னோனே, நிஜமாவா? அவன் ஃபோட்டோ காட்டுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃப்ரெண்ட் வேற கேட்பாங்க. என்ன சொல்வாங்கன்னா, "ஃபோட்டோவா? நான் என்ன வெட்டியாவா சுத்திக்கிட்டு இருக்கேன்? போய் போனோனே ஃபோட்டோ எடுத்துட்டு வர்றதுக்கு. பார்த்தேன் நல்லா இருக்கான். ஆனா என்ன சொல்றது, எங்க 2 பேருக்கும் பொருத்தமே சரியில்லாத மாரி இருக்கு. பார்க்கும்போதெல்லாம் முட்டிக்குது. ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருக்கான். அவன் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அவன அடையறது கொஞ்சம் கஷ்டம் தான்னு நினைக்கிறேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. என்ன சொல்வாங்கன்னா, "அவன்கிட்ட இதுக்கு மேல நீ சண்டை போடாத. நார்மலா பேசி பழகு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வா." அப்படின்னு
சொல்லணும். எதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோயின் கேட்பாங்களா, அப்போ தானே நாங்கள் 2 பேரும் சேர முடியும். அழகா இருப்பான்னு வேற சொல்ற, நல்லா இருக்கான்னு சொல்ற, நல்லா படிச்ச பையன் வேற சொல்ற, அதனால நான் பிடிச்சிருக்கான்னு பார்த்து நான் செட் ஆக பார்க்குறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பாரு, நான் அவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட திங்ஸ் எல்லாமே நீ யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் என் பாய் ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு இப்போ கோவம் வரும். நீ என்னது இது, எனக்கு நீ கூட்டு வந்து எனக்கு அவனை நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி கொடுப்பேன்னு பார்த்தா நீ இப்படிலாம் சொல்கிறேன்னு, அதெல்லாம் என்னால் முடியாது. அவன் ஏன் ஆள் எனக்கு மட்டும் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இப்போவே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஹீரோயினோட அதாவது ஹீரோட அம்மா வேலை பார்த்துட்டு இப்போ நைட் வந்து ரூமுக்கு வருவாங்களா, அப்போ தான் அவரோட ஹஸ்பண்டும் வந்திருப்பாரு. வந்த உடனே அவர் இருமிக்கிட்டே வருவார், உள்ளே வரப்போகிறேன் அப்படின்றதுக்காக. உடனே அவங்க வந்துட்டு பார்த்துருவாங்க. உங்களுக்கு இப்போ தான் இங்கே வரணும்னு தோணுச்சா? சின்ன பசங்க கூட இப்படி வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. அவங்க யாரையாவது அவங்க சார்ந்திருக்கவங்கள்ட்ட சொல்லுவாங்க, ஒரு சஜஷன் கேட்பாங்க. நீங்கள் என்னை பற்றி எப்பவுமே யோசிக்கல, அப்பவும் நீங்கள் எங்களை பற்றி யோசிக்கிறதில்ல, இப்போவும் நீங்கள் எங்களை பற்றி யோசிக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்படுவாங்க. அதால வந்து சேரிட்டியை வச்சு பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், மக்களுக்கு அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஃபேமிலியை பற்றி யோசிக்கணும், கொஞ்சமாவது என்னை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் அதெல்லாம் என்கிட்ட கேட்காம கொள்ளாமல் செஞ்சதுனால என்கிட்ட எந்த உதவி எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு ஒன்று அவர் ஒன்று வீட்டுக்காரர் வந்து சிரிப்பார். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு உதவி உங்ககிட்ட ஒன்று வேணும் அப்படின்னா பணம் மட்டும்தான் எனக்கு வேணுன்ற மாதிரி இவர் சொல்வார். இவங்களுக்கு வேற பேக் பெயின் அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க இப்போ அது மட்டும் பணம் மட்டும் எதுக்கு கேட்குறீன்னு கேட்கும்போது, இப்போ நம்ம கிளாஸில் வந்து படிக்கிற பசங்க வந்துட்டு ரொம்ப ஏழ்மையான பசங்க தான் வந்து படிக்க போகிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு தங்குற இடம் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு சில தேவைகள்லாம் இருக்கலாம், அதுக்கான பணமும் நம்ம தான் கொடுக்கணும். ஸோ அது வரைக்கும் நீ எனக்கு பணம் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கிட்டே இருக்கும்போது இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து என்ன கேட்பாங்கன்னா, இப்போ உங்களால் முடியல, இந்த அளவுக்கு சிரமப்படுறீங்கன்னா ஏன் தோல்வியை ஒத்துக்கக்கூடாது, எதுக்காக இதெல்லாம் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இதை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து உதவி பண்ணுற மாதிரி நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாரா. அப்போ ஏன் வந்துட்டு இப்போ இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பேர் இதுக்கான முயற்சிலாம் எடுத்திருக்காங்க, அவங்களாம் தொடர்ந்து அதை செய்யலை, கைவிட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது, அவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கலையே அப்படின்னு அவங்க ஒய்ஃபுக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். உடனே ஆமாம், எந்த சூழ்நிலையிலையும் கஷ்டமான சூழ்நிலையும் என்னை விட்டு நீ போனதில்லை, எனக்கு நீ அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னா உடனே அவங்களுக்கு ரொம்ப உடனே அது அவங்களுக்கு போதும் இல்லை, உடனே வந்துட்டு இப்போ புரியுது நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் இப்போ வந்து சகஜமாயிடுவாங்க. எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. எல்லாரும் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அங்கே தாத்தா பாட்டிலாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு மருமகனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள்லாம் சப்போர்ட் தான் பண்ணுறீங்க, நான் தான் உண்மையிலேயே பணத்து மூலியமாக அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ பேசிப்பாங்க. எல்லாம் நம்மளோடது தானே, இதை எது பிரித்து பேச வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ பையன் வருவாரா. அப்போ அப்பா என்ன சொல்வாருன்னா வந்து பையனை வந்து இந்த இதில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். இப்போ என்ன பேச்சு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இப்போ ஹீரோ வந்து உட்காருவார். அப்போ தான் வந்து அவங்க அம்மா என்ன சொல்வாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து வேலையை விட்டுட்டாரு, இப்போ தனியாக அவர் கிளாஸ் எடுக்க போகிறாரு, அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்காக நல்ல பிரில்லியண்ட்டான லெக்சரர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் கூட வரப்போகிறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த டெலிவரி கேர்ளும் வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. ஆமாம், அவளும் தான் வருவா அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவளுக்குலாம் அது எந்த தகுதியுமே கிடையாது அப்படி இப்படின்னு திரும்பவும் ஹீரோ கோவப்பட ஆரம்பிச்சிருவாரு. தகுதியை பற்றி நம்ம பேசக்கூடாது, அவங்க தகுதி என்ன அப்படின்றது அதோட முடிவில் தான் அது தெரிய வரும், உனக்கு இதில் விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி பேசும்போதே சண்டை வர மாதிரி இருக்கும். உடனே ஹீரோட அம்மா என்ன சொல்லிடுவாங்கன்னா, இங்கே பாருப்பா, அந்த இதை கற்றுக்கிறதுக்காக காட்டு பக்கம்லாம் போகணும், நிறைய இடத்துக்கு போக வேண்டி இருக்கிற மாதிரி இருக்கும், உனக்கு ஆல்ரெடி இதில் வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ லாஸ்ட் டைமே சொல்லிட்டேன். ஸோ நீ வந்துட்டு இப்போ அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து செக்கிங் அது பண்ணுவாங்களே, டாக்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு இதுதான் இவருக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த வேலையவே நீ கண்டினியூஸாக பண்ணு, நீ இது வந்து காட்டு பகுதியில் போகிறதுனால வந்துட்டு உனக்கு எதுவும் ஆனால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது ஹீரோக்கு வந்து இப்போ நீங்கள் முழுமையாக என்னை வந்து இந்த மருத்துவத்துறையில் இழுத்துட்டீங்க, அப்போ நான் இதில் பற்றி என்னோட அபிப்பிராயத்தை நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு கூட நான் செக்கிங்கில் வரும்போது ஒரு பாட்டி வந்து வயசான பாட்டி என் கையை பிடிச்சி பேசினாங்க, அப்போ வந்து அவங்க க்ளவுஸ் போடாமல் தான் கையை பிடிச்சி பேசினாங்கன்னு சொல்லும்போது, அதுக்கெல்லாம் நீ ஏன் அலோவ் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ அம்மாவே கேட்பாங்க. அவங்க அப்படி பேசும்போது அவங்களோட உணர்வுகளை தான் நான் பார்த்தேனே தவிர்த்து அவங்களோட நோயை நான் பார்க்கல, அதனால தான் நான் அப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். அப்போ உனக்கு எல்லாமே வந்துருச்சு, அதாவது என்ன சொல்கிறது, பக்குவம் வந்துருச்சு, அதாவது மக்கள்கிட்ட வந்து அணுகுமுறை இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்களால மட்டும்தான் மருத்துவத்தில் சிறப்பாக இருக்க முடியும்னு. அப்போ நானும் இதுக்கு வரேன், நானும் இன்னும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து கற்றுக்குறாங்களா, அப்போ நானும் அந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணணும், நானும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லுவார். ஹீரோவே அவர் வாயாலேயே இப்போ இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாரா. இப்போ மொத்த பிளானுமே இவங்க வேணும்னே ஹீரோ இதில் வரணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. அதை இப்போ டக்குன்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ என்ன கேட்பாருன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன வேணும்னே நானே என் வாயால் ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களுக்கெல்லாம் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா அதான் அவங்க பிளான் பண்ணது, எப்படியாவது இவனையும் இங்கே சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களாம் வேணும்னு தானே அந்த பிளான் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு இருக்காங்களா அவங்க அப்படியே சமாளிப்பாங்க. இந்த சாப்பாட்டில் நீங்கள் உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றி விட்டுருவாங்க. மொத்தத்தில் அப்படியே சமாளிச்சு விட்டுருவாங்க. அதெல்லாம் பார்த்து கிளாஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. மறுநாள் காலையில் 8 மணிக்கெல்லாம் ஹீரோயின் கரெக்டாக ஆஜர் ஆகிடுவாங்க. சொல்லுவாங்க 8 மணிக்கெலாம் கரெக்டாக வந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களா. உடனே வந்துட்டு சார் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இப்போ இது முக்கியம் கிடையாது, இதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் நான் அவனுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பேன், நீ அதெல்லாம் படிச்சாகணும்னு. இங்கே பாருங்கள், எனக்கு சின்ன வயசுலேருந்தே படிப்புனாலே நல்லா தூக்கம் வந்துடும், ஏதோ வர சொன்னீங்கன்னு கரெக்டாக வந்துட்டேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீ இந்த மாதிரி உட்காராத, ஃபஸ்ட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி காலை கீழே போடுவாங்க. புரியாத அவங்களுக்கு உடனே காலை கீழே போட்டுருவாங்களா, உனக்கு இடுப்பு கிட்ட ஒரு பெயின் இருக்குதுன்னு கேட்கும்போது, ஆமாம் எப்படி தெரியும்னு சொல்லிட்டு
கேட்பாங்க. நீ உட்கார்ற மாடலை வச்சு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறத நீ படிச்சு தான் ஆகணும், அதுக்கு தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இப்போ ஃபஸ்ட்டு வேலையை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ நீ அட்மிஷன் போடணும், இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க, இதை பற்றி நம்ம சொல்லணும். ஸோ நீ தான் வந்துட்டு வெளியே உட்காந்து ஒரு பெஞ்ச் எடுத்து போட்டு இங்கே அட்மிஷன் நடக்குது, வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கான்னு சொல்லிட்டு ஆளுங்களை பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு இது என்னடா ஃபஸ்ட்டு நாளே நம்மளுக்கு இப்படி ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க இதாகிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வாசலில் வந்து ஒரு சேரை போட்டு உட்காந்துருப்பாங்க, ஒரு பெஞ்சை வச்சு, யாருமே வந்து சேர மாட்டாங்க. இங்கே ஹீரோவை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இந்த வேலையை அவருக்கு பிடிக்கலன்ற மாதிரி அவர் ஒதுங்க பார்ப்பாரு. ஹீரோ சொல்வார், நீ எதுக்காக இப்பெல்லாம் பண்ணுற, கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு சொல்லும்போது, உனக்கு மட்டும் எப்படி இதை பிடிச்சது, உங்கள் அப்பா வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறாருன்னு தானே நீ இதுக்குள்ளே வந்த, இப்போ நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்பாரு. எனக்கு ஆரம்பத்தில் பிடிக்கலடா, ஆனால் இப்போ எனக்கு பிடிச்சி தான் நான் இதை செய்கிறேன், அவங்க அப்பா என்ன செஞ்சாலும் எனக்கு நல்லதுக்கு தான்டா செய்வார் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நான் கேட்க முடியாதுன்ற மாதிரி அவர் வந்து ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. இவ்வளோ மாறுன அப்பா பேச்சை கேட்டு மாறுறவனா இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையாடா உன்னை அப்படின்னு சொல்லவும், டக்குன்னு ஹீரோ என்ன சொல்வார்னா, நான் பேசுகிறதெல்லாம் வச்சு நம்பிட்டியா, அவர் என்னை பாடாப்படுத்திட்டு இருக்காரு, எங்கள் அப்பாவை நான் எதிர்க்கணும்னு நினைக்கிறேன், அவரை நான் அடியோடு அழிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீ தான் எனக்கு ஆயுதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஒத்துக்குவார். அவர் இவர் நேரம் படிக்க வாடான்னு கூப்பிட்டுலாம் வரமாட்டார், இவங்க அப்பாவை ஒழிக்கிறதுக்கு இவர் வந்து சப்போர்ட்டாக நான் உடனே வரண்டான்ற மாதிரி கை கோர்த்துருவார். ஹீரோ இதை உண்மையாக நினைக்கிறாரா இல்லை இவரை படிக்க வைக்கணுன்றதுக்காக போய் சொல்கிறாருன்றது பின்னாடி தான் தெரிய வரும். ஏன்னா வந்துட்டு அடுத்த சீனை கோர்ட்டு சீன் காட்டுவாங்க. இந்த கோர்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு இப்போ வக்கீலாக இருப்பாங்க, அவங்க வந்துட்டு இந்த கோர்ட் கேஸ்க்காக அவங்களோட இதை வந்து அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வேலையை. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போனட் வக்கீல் ஒருத்தர் வருவார், அவரும் பேசுவாங்க இவங்களும் பேசுவாங்க, ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் போதே பார்த்தோன்னா இவங்க இந்த மாதிரி வின் பண்ணுற மாதிரி ஆகிடும். சரின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வரும்போது அந்த ஆப்போனட் வக்கீல் இருக்கார்ல, அந்த மாதிரி பிரில்லியண்ட்டாக தான் வாதாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம்னு அவர் வந்து கை கொடுப்பாரா. உன்னை இந்த லேடி என்ன சொல்லுவாங்களா, இனிமேல் உங்களை சந்திக்காமல் இருந்தால் அதுவே எனக்கு சந்தோஷன்ற மாதிரி கை கொடுப்பாங்க. கொஞ்சம் ரெண்டு பேரும் இவங்க பாட்டுக்கு அந்த லேடி கிளம்பிடுவாங்க. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா கை கொடுத்தவர் ஒரு இருமல் தான் இரும்புவார், அவருக்கு என்ன ஆச்சு தெரியல, பொத்துன்னு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவார். இவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். உடனே அங்கே ஃபுல்லாக கூட்டம் கூடிடும், என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க. உடனே ஆம்புலன்ஸ் வந்துடும். இன்னொரு ஃப்ரெண்டும் இருப்பார். இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை படிக்க வாங்கன்னு கூப்பிட்றதுனால சில பேருக்கு வந்து அது பிடிக்காம எங்களை வந்து பிள்ளைங்களை வந்துட்டு இதை ஸ்கூல் படிக்கிறதுக்கு போக விடாமல் இயற்கை மருத்துவத்துக்கு இது மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பேச தெரியாமல் பேசுறதுனால ஒருத்தவங்கள்ட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதனால அவங்களே அப்புறமா அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறதுனால எதுன்னு சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மருத்துவ செலவெல்லாம் பார்த்து விட்டுட்டு அவருக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வேற கொடுத்துருப்பாங்க. அவரே செம்ம கோவத்தில் இப்போ ஹீரோட அப்பா வலிக்கிறதுக்காக அவரை கூட்டு சேர்ந்துட்டார். இன்னொரு ஃப்ரெண்டு வருவார், என்னடா நீ பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நானும் உங்களோட சேர்ந்து அந்த இதை படிக்கணும்டா அப்படின்னு சொல்லவும் இவரை வந்து ஆர்வமாகவே வந்துருவாரா. சரி ஓகே வாங்க போகலாம், எல்லாருமே வந்து மக்களை காப்பாற்றுவோம், நிறைய முயற்சிகள் எடுப்போன்ற மாதிரிலாம் ஹீரோ பேசிப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தார்ல, அவருக்கு வந்துட்டு இப்போ ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும், அவர் வந்துட்டு இப்போ ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த லேடி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இப்போ நம்மக்கிட்ட பேசினாரு, உங்களை சந்திச்சதில் சந்தோஷம் சொன்னார், உங்களை இனிமேல் சந்திக்காமல் இருந்தாலே எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தையை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்போ வர வழியில் தான் ரொம்ப மனசுடைஞ்சு வந்துட்டே இருப்பாங்க. அப்போ வர வழியில் தான் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஆள் பிடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க, காலையிலேருந்து உட்காந்துருக்காங்க, ஒருத்தர் கூட அட்மிஷனுக்காக வரவே இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப போர் அடிச்சிடும், எந்திரிச்சு உள்ளே போயிடலாம்னு நினைக்கும் போது இந்த லேடி கரெக்டாக அங்கே வருவாங்களா, வரும்போது நான் இதை படிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. எனக்கு நல்லா தெரியும், மக்கள் உயிரை வந்து உடனடியாக அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இயக்கும் மொத்தத்தில் காப்பாற்ற முடியும், அதை நல்லா தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன், நான் அதை படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்றேன்னா அப்படியா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, காலையிலேருந்து யாருமே வரல தெரியுமா, இதை புரிய வைக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு பெரிய படம் இருக்குது, இந்த அட்மிஷன் ஃபார்ம் இதை ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கொடுக்கவும் அவங்களும் சைன் பண்ணிப்பாங்க. ஹீரோ கூட இப்போ மூணாவது ஒரு பையன் வந்து சேர்ந்தால, நானும் அதை படிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவரோட ஃபேமிலி வந்து ரொம்ப புவரான ஃபேமிலியாக இருக்கும். அவங்க அப்பா அம்மா வந்து இப்போ கால் பண்ணியிருப்பாங்க, இங்கே அம்மா வந்து பேசுவாங்க, இங்கே பாருப்பா நம்ம குடும்பத்தில் யாருமே படிக்கல, நம்ம கிராமத்துலேருந்து நீ மட்டும்தான் படிக்க போயிருக்க, நல்லா படிக்கணும், சீக்கிரம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போகணும்ப்பா, இங்கே வாங்க பையன்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரவங்களை வேற கூப்பிட்டு ஃபோனை கொடுக்கும்போது அப்பா பேசுவாரா, நீ படித்து முடிச்சிட்டியா, எப்போ வேலைக்கு போக போகிறேன்னு கேட்கும்போது இப்போ எங்களோட பிரின்ஸிபல் அதாவது முன்னாடி பிரின்ஸிபலாக தான் இந்த டாக்டர் இருந்திருப்பாரு, அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இப்போ வந்துட்டு ஒரு புதுசாக வந்து ஒரு இடத்த ஒருத்திருக்காரு, அங்கே வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் வந்துட்டு நீ போயிட்டு இருக்காத, இப்போ படித்து முடிச்சா அதுக்கான வேலையை மட்டும் பாருன்னு, இல்லை அவரே எனக்கு வேலைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை இவர் சமாதானப்படுத்துவார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்போ அப்பா அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவையில்லாமல் அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காத, இப்படி படிக்கிறதே டாக்டருக்கு தானே படிச்சுட்டு இருக்க, அதாவது அந்த மாதிரி நல்ல டாக்டராக நீ ஆனினா நல்லா சம்பாதிக்கலான்ற மாதிரி சொல்லவும் நான் அப்புறம் கூப்பிட்றேன்னு வச்சுருவாரு. இவருக்கும் இயற்கை மருத்துவத்தை ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்போ ஹீரோ கிட்ட திரும்பவும் வந்து பேசுவார், உனக்கு தான் இதில் ஆர்வம் இல்லைன்னு சொல்கிற, உங்கள் அப்பா இதில் திணிக்கிறாருன்னு சொல்கிற, எப்படி பார்த்தாலும் நீ படித்தாலும் படிக்காத மாதிரி தான் இருப்பேன், ஆனால் நான் இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், எப்படியாவது உங்கள் அப்பா கிட்ட சொல்லி என்னை இதில் சேர்த்து விடுன்னு சொல்லும் போது கண்டிப்பாக நான் சேர்த்து விடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவரை கூப்பிட்டு போயிடுவார். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும். அவரோட ஒரு இடம் வந்து சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கொடுத்துட்டாரா, அந்த இடத்த வந்து இப்போ கிளாஸாக மாற்றணும், ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மாற்றவே முடியல, எல்லாமே ரொம்ப உடஞ்சி போய் அப்படி தான் இருக்குது. இப்போ இவங்களா அதாவது பசங்க முதற்கொண்டு வேலை பார்ப்பாங்க, அந்த டாக்டர் இருக்கார்ல ஹீரோவோட அப்பா, அவர் அவங்க ஒய்ஃப் எல்லாமே வேலை பார்ப்பாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து கரெக்டாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, உங்கள் ஃப்ரெண்டு இதை வந்து ஓசியில் உங்களுக்கு கொடுத்துட்டாரு, நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு
இருந்தீங்க. அவர் ஒன்றும் ஓசியில் உங்களுக்கு கொடுக்கல. எப்படியாவது அந்த இடத்த உங்களுக்கு கொடுத்தா இந்த ஓட்ட உடசெல்லாம் எடுத்து போட்டு கண்டிப்பாக இந்த இடத்த நம்ம சரி பண்ணிடுவோம், இதை நல்லதாக மாற்றிடுவோம்ல, அதுக்காக தான் உங்களுக்கு அவர் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பேசாமல் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் மோட்ரு போட்டேன் தண்ணியெல்லாம் மஞ்சளாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதோட ஹீரோவோட அம்மா வந்து ஜன்னல்லாம் சாத்த போகும்போது பார்த்தீங்கன்னா ஜன்னல்லாம் சாத்தவே முடியாது, ஜில்லு ஜில்லுன்னு காற்று வந்துட்டே இருக்கும். சரி அதை அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிடுவார் இவர். அப்போ உடனே அவர் என்ன சொல்வார், சரி கிளாஸுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப்ட்டு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு இறங்கி அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த கதவு ஜன்னலெல்லாம் சரி பண்ண சொல்லுங்கள், இதே மாதிரி ஜில்லு ஜில்லுன்னு காற்றுலாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்டும்னு சொல்லும்போது, உடனே இந்த டாக்டர் என்ன சொல்வாருன்னா, அவர் நம்மளுக்கு இந்த இடத்த ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு, அவர் ஃப்ரீயாக கொடுத்ததை வந்துட்டு நம்ம குறை தேடிட்டு அலைய முடியாது, ஸோ புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்லும்போது, இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் நினைக்கிறீங்களா, உங்களுக்கு அப்படி தோணுதா அப்படின்ற மாதிரி இவங்க சண்டை வளர்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இப்போ வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அவர் வந்து சொல்வார், அப்போ ஹீரோன்ட்ட வந்து 2 பேரும் இப்போ பேசும்போதே அவர்கிட்ட அவர் எப்படி பேசுவாங்கன்னா, ஹீரோயின் என்னை இந்த மாதிரி வேலை செய்ய கூப்பிட்றதுக்காக தான், அதாவது என்னை வந்துட்டு படிக்க கூப்பிட்றேன், என்னோட டாக்டர் ஆக்கன்லாம் கூப்பிட்டு வந்தீங்களா, இந்த மாதிரிலாம் பெஞ்செல்லாம் தொடக்கி விட்றீங்க, என்ன வேலை வாங்குறீங்கன்னு சொல்லுவாங்களா. உடனே அவர் என்ன சொல்வார்னா, இந்த புக்ஸ் எல்லாம் நீ நல்லாவே படிக்கணும், அப்போ உனக்கு நாலேஜ் நிறைய வரும், ஆனால் வந்துட்டு நீ தான் சொல்கிறிய புக்ஸ் எடுத்தாலே தூக்கம் வரும்னு, அதனால தான் உன்னை வேலை பார்க்க சொன்னேன், இனிமேல் உனக்கு தூக்கமே வராதில்ல, வேலை இருக்கும்போது வேலையை தானே பார்க்கணும் அப்படின்னு. சரி சரி நவருங்க எனக்கு வேலை இருக்கு, நான் போய் இதை ஃபஸ்ட்டு முடிக்கணும் அதை முடிக்கணுன்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு பரபரப்பாக வேலை பார்ப்பாங்க. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து மனசால் நம்மளுக்கு தேவையானதை வந்து நம்ம ப்ரே பண்ணால் நம்மளுக்கு தன்னாலவே எல்லாமே நடக்கும், மனசை கட்டுப்படுத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி மனசை கட்டுப்படுத்தி நம்ம ஏதாவது ப்ரே பண்ணால் கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நிச்சயமாக கிடைக்கும், வேணா ட்ரை பண்ண அப்படின்னு ஹீரோயின் உடனே கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஊரில் உள்ள எல்லா பேங்க்கில் உள்ள பணமும் எனக்கு உடனே கிடைக்கணுன்ற மாதிரி ப்ரே பண்ணுவாங்களா. உடனே அந்த சாரும் அவங்க ஒய்ஃபு சிரிக்கவே ஆரம்பிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட தான் சொல்லுவாங்க, பணம் நிறையவே இது பண்ண ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பணம் இருந்தால் இதே மாதிரி நிறைய ஹோட்டல் கட்டலாம், நிறைய ஸ்கூல் கட்டலாம், காலேஜ் கட்டலாம், எல்லாமே கட்டலாம், இந்த மாதிரி ஓட்ட உடசலான இடத்துல உட்காந்துட்டு நம்ம அவசியப்படணும் அவசியம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சேவை செய்யணுன்ற மனம் தான் வந்து பெருசாக இருக்கணும், அதுதான் வந்து என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் திரும்ப கதவு ஜன்னலாம் துடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஹீரோயின் அவர் என்ன சொல்வாருன்னா, நாளையிலேருந்து நீ சாக்ஸ் போட்டுக்கோ, இங்கே குளிர் அதிகமாக இருக்குது, அப்போ தான் உன்னை பாதிக்காமல் இருக்குன்னு சொல்லணும். சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த வேலையிலனா ரொம்ப துருத்துரும் நல்லா வேலை பார்ப்பாங்க. அப்படி நான் வந்துட்டு எல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது, இப்போ கிளாஸ்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு லேடி வராங்க, அதாவது அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்கல்ல, அந்த வக்கீலாக இருந்தாங்களா, அவங்க வரும்போது பார்த்தோன்னா நேராக ஹீரோயின் போய் அவங்கள்ட்ட நின்றுவாங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கீங்க, இன்னிலேருந்து நீங்கள் தான் என்னோட ரூம்மேட், நான் அவங்க கூட தான் தங்க போகிறேன், கொடுங்க உங்கள் திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் என் ரூமில் வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அங்கே உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே வந்துட்டு அட்மிஷன்லாம் போடணும், அதெல்லாம் ப்ராப்பராக நடக்கணும்னு ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டு தான் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து உங்களோட ஐடி கார்டெலாம் கொடுங்கன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ப்ராப்பராக தான் இதை சொல்லிக் கொடுக்குறதுக்காக நடத்துறீங்களா அப்படின்றத லீகலாக அதுக்கான என்னென்ன இதெல்லாம் வச்சிருக்கீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதை காட்டுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க, அவங்க வக்கீல் தானே. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க பாரு மேடம் வந்ததும் வராததுமா நம்மளை கிராஸ் செக் பண்ணுறாங்கடா அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவை தூக்கி வைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் மாதிரி அது ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அது திறந்து பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் வாயை பொழுதுருவாங்க. ஏன்னா இவங்க ஒரு வக்கீலாக இருப்பாங்கன்னு அவங்களை எதிர்பார்க்கலையா, நான் ஒன்றும் இஷ்டத்துக்கும் பேசுகிறதா இல்லை, டிகிரி வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவங்கள்ட்ட இனிமேல் கம்மியாக தான் பேசணுன்ற மாதிரி 2 பேரும் மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து இந்த ட்ரைனிங்கை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் ஆகுது, வந்ததுலேருந்து ஒரு டீ காஃபி குடிக்கிறீன்னு கூட யாருமே கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே டீ காஃபிலாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ உடனே காஃபியை போட்டு கொண்டு வந்து, இந்த மாதிரி ஒரு காஃபி நீங்கள் குடிச்சிருக்கவே மாட்டீங்கன்ற மாதிரி கொடுப்பாரு. அவங்க அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் கிளாஸ்க்குள்ள எல்லாம் உட்கார வச்சுட்டு இருப்பாங்களா, ஹீரோன் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நிற்கவும் அவங்க ஆணு கத்திடுவாங்க. இதுக்காக அப்படி கத்துறன்னு கேட்கும்போது, அங்கே வந்திருக்கால அவ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோனோட ரூம்மேட் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்திருப்பாங்க. இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு நர்ஸாக தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து இன்றைக்கி அவங்களுக்கு லீவுன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த ஹீரோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி உங்களெல்லாம் சேர்த்துக்கவே முடியாது, இதுக்கெல்லாம் ப்ராப்பராக வந்துட்டு அட்மிஷன் போட்டு அப்படி தான் வர்றவங்கள தான் முடியும்னு. அவங்க என்ன சொல்வாங்கன்னா, நான் ஆல்ரெடி நர்ஸாக தான் வேலை பார்க்குறேன், எனக்கு இதில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது, என் ஃப்ரெண்டு இங்கே படிக்கிறா, இதை பற்றி என்கிட்ட சொன்னா, ஸோ இன்றைக்கி நான் லீவ் போட்டு வந்திருக்கேன், இந்த ஒரு நாள் என்னை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கவும், அவரும் ஓகே இந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் வந்து உட்கார சொல்வார். இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார்ல, அந்த பிரச்சனைக்காரர், அவர் பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்டை பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சிட உடனே ஈனி இழிச்சிட்டே இருப்பார். அவங்கள பார்த்து ஒன்று பார்த்தோன்னா இவங்க 2 பேர் சும்மாவே இருக்க மாட்டாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்தவொன்னே அவங்க ஃப்ரெண்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்ககிட்ட அன்றைக்கி நான் சொன்னால ஒருத்தன் அழகாக இருப்பான், ஹேண்ட்ஸமாக இருப்பான், நல்லா கலராக இருப்பான்னு, அது இருக்கான் பாரு, அவன் எப்படி இருக்கான்னு கேட்கவுடனே இவங்க பார்த்தோன்னே சூப்பராக இருக்காண்டி அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. சார் பாட்டுக்கு பாடம் நடத்திட்டே இருப்பாரா. அதுக்கப்புறம் எந்திரிச்சு இப்போ எல்லாருக்கும் வணக்கம் சொல்லணும். அந்த டைமில் ஏஞ்சி சரி போதும் உட்காருன்னுவாங்க, ஆனால் யாரும் உட்கார மாட்டாங்க. இவங்க 2 பேர் மட்டும் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் திரும்ப எந்திரிச்சு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் பாடம்லாம் முடிச்சுட்டே இருக்கும், ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோட அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் தான் இப்போ பிரின்சிபலாக இருப்பார். அவரை பார்க்குறதுக்காக ஒரு லேடி வேகமாக வருவாங்க. வந்துட்டு அவர் இல்லையா, அந்த டாக்டர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் இப்போ இங்கே இல்லைன்னு, அவர் எங்கே இருக்காரு, நான் போய் அவரை உடனே பார்க்கணுன்னு, அவர் இப்போ இங்கே இல்லை, அவர் வந்து இப்போ ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார், இப்போ நான்
நான் தான் பிரின்சிபலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இல்லை நான் உடனே அவரை பார்க்குறோம், நான் கிளம்புறேன்னு. நீங்கள் எங்கே போய் அவரை தேடுவீங்க, அவர் இப்போ இங்கே கிடையாதுன்னு சொன்னோடனே அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் இப்போ புதுசாக ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அவர் அங்கே தான் இருக்காரு, நீங்கள் எதுக்காக அவரை தேடுறீங்கன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவரோட கிளாஸில் ஒரு கொலகாரி இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுவாங்க. எது அப்படின்ற மாதிரி அவருக்கே இப்போ ஒரு பெரிய ஷாக் ஆகிடும். பாடம் எடுத்துகிட்டே இருப்பார். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்பாங்க. என்னன்னு கேட்கும்போது, அன்றாட வாழ்க்கையில் ஒரு மனுஷனாக வாழ்றது ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ காட்டில் வளர்த்திட்டு இருக்க அந்த விலங்குங்க மாதிரி வாழ்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும் பார்த்தீங்கன்னா, இல்லை நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வாருன்னா, இங்கே பாருங்கள், எது எப்படியோ நான் உங்களுக்கு இதை முழுமையாக கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக தான் வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு அதாவது டைவர்ட் ஆகலாம், அதாவது மனசு ஒவ்வொரு பக்கம் போகலாம். ஆனால் எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களோ அந்த விஷயத்தை என்றைக்குமே நீங்கள் மறக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும், நிறைய பேரோட உயிரை நீங்கள் காப்பாற்ற முடியும், பெரிய பொறுப்பில் இருக்கீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும், ஒரு வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது, ஸோ அதை முழுமையான முறையில் பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏன்னா நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாருமே என்னோட பேரை சொல்லியே சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க, இப்போ எல்லாரும் என்ன மாஸ்டர்னு கூப்பிட்டா மட்டும் போதும் அப்படின்னு ஒன்று ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்கள் பேரை சொல்லி சொன்னோம் அப்படின்னா ஃபியூச்சரில் நாங்களாம் உருப்படாமல் ஒரு வேலை போயிட்டோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் வந்துடும், ஸோ அதனால தான் உங்கள் பேரை சொல்லாமல் வெறும் மாஸ்டர்னு மட்டும் சொல்கிறீங்க கரெக்டானு கேட்கும்போது, பேசாமல் வாய முறிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி சத்தம் போடவும் அமைதியாக உட்காந்துப்பாங்க. சரி கொஞ்சம் கிளாஸ் முடிஞ்சிச்சா, இப்போ அப்பப்போ போய் க்ளீனிங் ஒர்க்கும் பார்க்குற மாதிரி இருக்கும், ஸோ எல்லாருமே க்ளீன் பண்ணுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களா. பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் தொடப்பத்தை தூக்கிட்டு வந்துருவாங்க வாசலில் பெருக்கலான்னு. அப்போ பார்த்தா அந்த லேடி இருக்காங்களா, அந்த வக்கீல் லேடி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த வேலையும் பார்க்காம ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் போய்ட்டு அவங்கள்ட்ட போய் டீல் பேசுவாங்க. இங்கே பாரு, உனக்கு வேலை பார்க்க பிடிக்கலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் வேலையும் சேர்த்து நானே பார்க்குறேன், அதுக்கு பதிலாக எனக்கு நீ பணம் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு அவசியமும் இல்லை, உனக்கு பணம் கொடுக்க வேண்டியதும் இல்லை, இந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன வேலை பார்க்குறான்னு பார்த்தா, இப்படி தள்ளுவாங்க பெருக்கு நடத்தையே பெருக்கி குப்பையாக்கிக்கிட்டே இருப்பாங்க. நீ க்ளீன் பண்ணுற பேரில் குப்பை தான் ஆக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், நான் உன்னை விட நல்லா தான் வேலை பார்க்குறேன், நீ தான் வேலை பார்க்காம ஃபோனை பார்த்துட்டு இருக்க, தள்ளு அப்படின்ற மாதிரி அவங்கள தள்ளி நிற்க சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு திரும்பவும் அதே வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு கிராஸ் ஆகுவாரா. ஹீரோ பார்த்தோன்னே உங்களுக்கு திரும்ப ஒம்போலக்கணும் போல தோணும். ஹேய் நில்லு அப்படின்றோன்னு ஹீரோ நின்று அவருக்கும் பயங்கர வெறியரும். திரும்பி பார்ப்பாரா, என்னப்பா நீ பாட்டுக்கு பார்க்குற, நீ பாட்டுக்கு போகிற, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் வளர்த்துட்டே இருப்பாங்க. உன்னை ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருப்பாரா. அப்படி அடிச்சானா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. கண்ணாசிக்காம பார்த்துட்டே இருப்பாரு. பயம் இல்லை உனக்கு, கொஞ்சம் கூட என் மேலே பயம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ சரியான லூஸ் அப்படின்னு நினச்சிட்டு போகலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குய முயும் அங்கே ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கும். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த வக்கீல் லேடி இருக்காங்கள, அவங்கள ஒருத்தவங்க லேடி இருக்காங்கல்ல, அதாவது அவரை நான் உடனே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களா, அந்த லேடி நின்றுக்கிட்டு இவங்களோட முடியை பிடிச்சி இழுன்னு பிடிச்சி ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டே போகும். முடிய விடுன்னு அவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இன்னைக்குன்னு பார்த்து லூஸ் ஹேர் விட்டுட்டு வந்திருக்காங்களா, ரொம்ப இதுக்கு வசதியாக போய் சுருட்டிக்கிட்டு நல்லா பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருது கயிறு மாதிரி. அதோட அவங்க ஒரு பக்கம் கத்த, இந்த பக்கம் பாதி பேர் பிடிச்சிருக்க, இந்த பக்கம் பாதி பேர் பிடிச்சிருக்க, ஒரு வழியாக அவங்களையும் அவங்க முடியையும் அவங்கள்ட்ட காப்பாற்றிடுவாங்க. யார் நீ எதுக்கு அப்படி பண்ணுறேன்னு இப்போ அவங்களுக்கே தெரியாது. அவங்க எல்லாருமே அவங்கள சமாதானம் பண்ணி, என்ன ஆச்சு, எதுக்கு அப்படி பண்ணுறீங்க, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும், நீங்கள் தேடி பிரின்சிபல் இவங்க தான், அவங்க கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன தெரியாதுல்லன்னு சொல்லி கேட்கும்போது இந்த லேடி சொல்லுவாங்க, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன பிரச்சனை, என்கிட்ட இப்படி சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீல் லேடி கேட்பாங்க. ஆமாம், அதாவது என்னை பற்றி உனக்கு தெரியாதுல்ல, நான் எந்த அளவுக்கு ஒரு லாயர் அப்படின்றது உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என் புருஷனை உனக்கு தெரியாமல் இருக்காது அப்படின்னு அந்த லேடி சொல்லுவாங்க. யாருன்னு இவங்களுக்கே புரியாது. அப்போ தான் அவங்க வீட்டுக்காரோட பேர் சொல்லுவாங்களா, அப்போ தான் இவங்களுக்கு தெரிய வரும். இவங்க அந்த கேஸ் முடிச்சோன்னே வெளியே வந்தாங்களா, வெளியே வரும்போது ஒருத்தர்கிட்ட கையை கொடுத்தாங்க, அவருக்கு கூட உடம்பு சரியில்லாமல் அப்படியே கீழே விழுந்தார்ல, அவங்களோட ஒய்ஃப் தான் இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா இவங்களால அப்போ காப்பாற்றிருக்க முடியும், ஆனால் இவங்க உடனே காப்பாற்றாமல் கொஞ்சம் லேட்டாக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அந்த மாதிரி பண்ணதுனால தான் இப்படி ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பேசிக்காக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தெரியும், ஃபர்ஸ்ட் எய்ட், அதை இவங்க பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே ஓட இருக்காது அந்த டைமில், ஒரு மாதிரி பதட்டமாக அவங்க இருந்திருப்பாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா அவர் இறந்தே போயிருப்பாரு. அதனால உன்னால் முடிஞ்சும் நீ அவரை காப்பாற்றாமல் விட்டுட்டு அவர் இறந்துட்டாரு, நீ அப்போ இப்படி பட்டவ தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க சண்டை வளர்க்குறாங்க. ஏற்கனவே அந்த லேடிக்கு ருச்சியாகவே இருந்துகிட்டே இருக்கும், இந்த மாதிரி ஒருத்தர் இப்படி இறந்து போயிட்டாரு அப்படின்ற குற்ற உணர்ச்சியில் தானே வர்ற வழியிலே இவங்க இந்த சென்டரில் வேற ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்பவும் அடங்கவே மாட்டாங்க, அவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். இவங்க பாட்டுக்கு அப்படியே சோகமாக நின்றுட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாளி தண்ணி எடுத்து அப்படியே அவங்க மேலே அப்படியே ஊற்றி விட்டுருவாங்க. அப்படியே அவங்க பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே பட்ட உடனே தான் அவங்க கொஞ்சம் டெம்பர் அந்த அப்படியே கண்ட்ரோல் ஆகும். ஸோ சும்மா சொல்லலை, உண்மை தானே. இப்போ நம்மளுக்கு கோவம் வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு நின்றுக்கிட்டு இருக்கும் போது கோவம் வந்ததுன்னா உட்காரணும், உட்காந்துட்டு இருக்கும்போது கோவம் வந்தால் படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்புறமா கோவம் வரும்போது தண்ணி குடிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உண்மைதான். அந்த மாதிரி இருக்கிறது ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக கோவம் குறையும். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் தண்ணி எடுத்து மேலே ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அவங்களோட டெம்பரேச்சர் கம்மியாகும். ஸோ இங்கே இயற்கை மருத்துவம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப டெம்பராக அதிகமாகறீங்க, இப்படி ஆனீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு அது நல்லது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களே, இவ்வளோ கோவப்படலாமான்னு கேட்கும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா அப்படின்ற மாதிரி அவங்க
வேற இப்ப ஆச்சரியமா கேட்பாங்க. அப்போ உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, அவர் இறந்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லவும் எல்லாருக்குமே ரொம்ப கவலையா இருக்கும். இவங்க கோவத்துல தான் இப்படி ஒரு வேலைய இவங்க பார்த்துருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்கள சமாதானப்படுத்திட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா "இடத்துக்கே தகுதி இல்லாம இந்த இடத்த விட்டு நீ வெளிய போய் தான் ஆகணும்" அப்படி இப்படின்னு கத்தும்போது, "நான் இங்கிருந்து போக மாட்டேன்னு" அந்த லேடியும் சொல்லிட்டே இருப்பாங்களா. அதோட எல்லாம் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோன்னா, இவங்கள சமாதானம் பண்ணி இப்ப கூட்டிட்டு போயிடுவாங்க. இவங்க ரொம்ப சோகமா இருப்பாங்க. அப்பதான் அந்த டாக்டர் வந்து சொல்வாரு, "அவர் இறந்து போனதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட்டு இந்த குற்ற உணர்ச்சியிலருந்து ஃபர்ஸ்ட்டு வெளிய வாங்க" அப்படின்ற மாரி இவங்களுக்கு சொல்லவும், இவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின்ட்ட கேட்பாங்க, "இப்படிதான் வாளி தண்ணிய தூக்கி ஊத்துறதா?" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வயித்த பிடிச்சுட்டு அப்படியே கீழ விழுந்துருவாங்க. அப்படியே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு திடீர்னு என்ன இப்படி இப்படி ஆயிட்டாளே, இவளுக்கு மூச்சு திணறல் ஆயிடுச்சான்னு மூச்சுலாம் தொட்டு பார்ப்போம், ஒண்ணுமே இருக்காது. அச்சச்சோ! ஏதாவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் சுத்தி வந்து நின்னுருவாங்க. ஹீரோயின் அப்படியே பெப்பரப்பேன்னு படுத்து கிடப்பாங்க. பார்த்தா கிட்ட எல்லாரும் சுத்தி நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு உட்காந்துட்டு "பயந்துட்டீங்களா?" அப்படின்ற மாரி நடிப்பாங்க. "உன்னையெல்லாம் நம்பவே கூடாது" அப்படின்ற மாரி எல்லாம் திட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் எந்திச்சு அவங்கவங்க வேலைய பார்க்க போயிடுவாங்களா, அப்ப அந்த லேடி நின்னுட்டு இருப்பாங்கல்ல, "நான் எந்த தப்பும் செய்யல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. "அதுதான் தெரியும்ல, வாங்க நம்ம வேலைய பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிடுவாங்க. இப்ப திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த லேடி கீழ விழுந்து கிடப்பாங்க. இப்ப என்ன சொல்லிட்டு நீங்க என்னைய மாரியே நடிச்சிட்டு இருக்கீங்களா? எந்திரிச்சு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் வந்து அவங்கள செக் பண்ணி பார்ப்பாங்க. அவரு வருவாரு. அவங்களுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன்லாம் அதாவது அந்த குட்டி இதெல்லாம் நீட்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் போட்டு அவங்க இப்ப எந்திரிச்சே உட்காந்துருவாங்க. இப்ப இதுல வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருல்ல, அவங்க அப்பாவ பிடிக்காது. அவர் வந்து என்ன சொல்வாரு, "அவங்க எந்திரிச்சு உட்காந்துருக்காங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதுனால தானே தவிர்த்து உங்களோட ட்ரீட்மெண்ட்டால கிடையாது" அப்படின்னு சொல்லவும், அந்த லேடியும் அப்படிதான் பண்ணும். உடனே ஹீரோயினுக்கே கோவம் வந்துரும். "உன்ன காப்பாத்திருக்காங்க, தேங்க்ஸ் சொல்றத விட்டு குறை சொல்லிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் என்ன சொல்வாருன்னா, "இங்க பாருங்க, யாராவது இந்த மாதிரி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த மாரி ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுப்பாரு. அந்த மாரிலாம் பண்ணுனா அவங்க வந்து பொழச்சுருவாங்க." அப்படின்னு இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகுமா? 50 வருஷம் ஆகுமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, 5 நாள் ஆகும் அப்படின்னு சொல்வாரா? எது வெறும் 5 நாள்ல இத கத்துக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப கண்டிப்பா இத நான் கத்துப்பேன். அப்படி கத்துக்கிட்டேன்னா எல்லா டெட் பாடிஸும் போயிட்டு நான் இதெல்லாம் பண்ணி நான் அவங்க எல்லாரையுமே திரும்ப கொண்டு வந்துருவேன் அப்படின்ற மாரிலாம் பேசுவாங்க. இது நல்லா இப்ப குணமாயிட்டாங்களா? அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இந்த இந்த இதெல்லாம் வந்து சீக்கிரமா கத்துக் குடுங்க. இத நான் எவ்வளோ சீக்கிரம் கத்துக்கிறேனோ, அவ்வளோ சீக்கிரம் வந்து நல்லது அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் நெறைய பேர நான் காப்பாத்த முடியும். ஏன்னா காலையில அவர நான் பார்க்கும்போது, அவர் உயிரோட தான் இருந்தாரு. அப்பவே அவர நான் காப்பாத்தியிருந்தா அவர் பொழச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு உயிர் போறதும், இருக்கிறதும் வந்துட்டு நம்ம கையில கிடையாது. அந்த நேரம்ன்றது அத பொறுத்து தான் இருக்கு. அதுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அத பத்தி நீங்க நினைக்காதீங்க அப்படின்ற மாரி அந்த டாக்டர் சொல்வாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த லீவ் போட்டு வந்திருக்காங்கல்ல, அந்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் அவங்க வேற, "இதுக்கு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சீக்கிரம் கத்துக் குடுங்க, கத்துக் குடுங்கன்னு" இப்ப எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்வமா கத்த ஆரம்பிச்சுருவாங்க.